வணக்கம். நிறைய இடத்துல நானும் நீங்களும் we are co-convening the occasions. Thank you so much, sir. And thank you, Satish Kumar, sir, for a great intro. And thank you, Sangeeta ma'am, for making this happen. So, எல்லாருக்கும் வணக்கம். Good evening, everyone. ஸோ யாரெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ புட் சம் தம்ஸ் அப். ஏன்னா ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஒரு செஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை விட ஒரு சேலஞ்சிங் வந்து செஷன் அட்டன் பண்றது. எஸ், சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். நிறைய பேர் ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு சி யூ. ஸோ ஹாப்பி டு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, வி ஆல் எய்தர் அசோசியேட்டட் வித் பிசினஸ். ஒன்று நம்ம வந்து டைரக்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல 2 3 பிசினஸ் வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணியோ, இல்ல நம்ம ஏதோ ஒரு கன்சர்ன்ல தான் நம்ம வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நீங்க எங்கேயாவது ஒருத்துல கூட என்ன பண்ணிட்டு இருக்கலாம். யூ மே பி ஹேவிங் அசோசியேட்டட் வித் இட். அண்ட் இப்போ இருக்க ஒரு 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 சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ரிலேட்டட் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ நிறைய ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, நிறைய சிஇஓஸ் இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இஃப் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யூர் கேமரா, ப்ளீஸ் ஸ்விட்ச் இட் ஆன் இஃப் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபுள். தேர் இஸ் நோ ஐ மீன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் உங்களால் ஸ்விட்ச் ஆன் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ வில் பி பெட்டர் ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு இன்ட்ராக்ட் வித் யூ ஆல். ஓகேங்களா? அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம ஒரு ஃபேஸ் பண்ற ஒரு பிசினஸ் ஓனரா ஃபேஸ் பண்ற பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு கீழே வேலை பார்க்க ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஎஸ்சி இதெல்லாம் முடிச்சுட்டு தேர் கோயிங் கம்ஃபர்டபுளி வித் ராபிடோ, ஜொமேட்டோ, ஃபிளிப்கார்ட் டெலிவரி, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா போறாங்க. பட் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு 12,000 ரூபாயில இருந்து ஒரு 18,000 ரூபாய் வரைக்கும் தான் என்னோட பட்ஜெட். ஆனா அதுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன், வெளியே போயிடுறாங்க. அதனால என்னோட சேல்ஸ் கால் ஆகட்டும், இல்ல ஃபாலோ அப் கால் ஆகட்டும், இல்ல ஆஃபீஸ் கால்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நிறைய தடைப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு தான் இன்னைக்கு ஒரு செஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி மச் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்டிவ். ஏன் இதை நான் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, ஏஐ வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய இடத்துல வந்து உள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து டிரான்ஸ்லேட்டரா மட்டும் இருந்தது. கொஞ்ச நாள்ல வந்து ஒரு பெரிய சின்ன மெசேஜ் பெரிய மெசேஜா கன்வெர்ட் ஆச்சு. அப்புறம் இந்த பெரிய மெசேஜை வந்து கொஞ்சம் பிடிஎஃபாவோ எக்ஸலாவோ கன்வெர்ட் பண்ணுச்சு. அண்ட் இப்போ வர வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இட்ஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் குட் டெக்ஸ்ட், ஒரு இமேஜஸ் நல்லா உருவாக்குது, வீடியோஸ் உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்ஸ்டாகிராம் பாக்குறப்ப எது வந்து நம்ம ரியல், எது வந்து ஏஐ இமேஜ்னு தெரியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரியாலிட்டி வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய இப்போ உங்களோட வாய்ஸை நீங்க ஒரு க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறைய சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் நீங்க எடுத்து போன் எடுத்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆட்டோமேட் பண்ண முடியும்னா, அப்ப நிறைய அமேசான் ஏஜியோ டெலிவரிலாம் நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ண உடனே ஐகானிக்ல என்ன ஆகும்? நீங்க என்னதான் அட்ரஸ் வெரி ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருந்தாலும், அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன? கால் பண்ணி, அண்ணே வந்துட்டேன், எங்க இருக்கீங்க, வீடு எங்க இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு தடவையும், இது பக்கத்துல இருக்குங்க, பச்சை கலர் கேட்டு, முதல் மாடி, நாய் இருக்கும், பார்த்து போங்க. இந்த ஒரு 7 வார்த்தைகளோ 8 வார்த்தைகளோ நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த 7 டு 8 வார்த்தைகள் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடு கண்டுபிடிக்க போதுமானதா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த 7 டு 8 வார்த்தைகளை நீங்க ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து உங்க வாய்ஸே க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு அன்வான்ட், இந்த மாதிரி ஒரு ஏஜியோவோ இல்ல அமேசான்ல இருந்து கால்ஸ் வருதோ, இட் கேன் டிடெக்ட். ஏன்னா இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உங்க போன்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரூல் வந்திருக்கு. முன்னாடிலாம் ட்ரூ ட்ரூ காலர் மூலமா தான் நீங்க பேரை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ட்ராய்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அந்த யூசரோட நேம கண்டிப்பா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும் காலர் ஐடியில அப்படின்றதுனால, தி ஏஐ வில் டிடெக்ட். ஓகே, இட் இஸ் ஃப்ரம் ஏஜியோ, இட் இஸ் ஃப்ரம் அமேசான். எடுக்கும், கால் பேசும். ஹாய், சரணோட பிஏ பேசுறேன். ஓகே, நீங்க ஏஜியோல இருந்து வந்திருக்கீங்களா, அவரோட வீடு இங்க இருக்கு, நீங்க கீழே வச்சிருங்க, நான் சார்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன பண்ணிடும், ஐ ஹவ் டிராப் தி அமேசான் டெலிவரி இன் யோர் ஹோம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏஐ வந்து டெவலப் ஆயிடுச்சு. அண்ட் இது போக நிறைய விஷயங்கள் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, அஸ் அ பிசினஸ் ஓனர்ஸ் சரி, ஒரு பெரிய மல்டி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரே விஷயத்துக்காக நீங்க நிறைய போன் எடுக்கும் போது, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸ் டைம்ல தாண்டி நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை தான் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா கம்மி பண்ண போகுது. அதை தாண்டி நிறைய டூல்ஸ் வந்து ஹேவிங் லைன் அப். அதுல ஒரு சில டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இதுல மனூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டா ஒரு டூலை வந்து வாங்கிட்டாங்க. அந்த டூலையும் தான் பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வித் தட் ஐ ஜஸ்ட் பிரசன்ட் மை ஸ்கிரீன். நடுவில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ, இல்லை வாய்ஸ் கிளிச் ஆகுது, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு இதில் மாதிரி ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமா சொல்லுங்க. ஐ பி சோ ஹாப்பி டு டூ இட் ஆக்சுவலி. ஓகே, ஐ ஷேர் இட் வித் ஆடியோ. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஆக்சுவலி நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து சங்கீதம் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சர்வம் டாட் ஏஐ. இதோட வெப்சைட்டையும் நான் இது பண்றேன். ஐ வில் பி ஷேரிங் வித் மேம். நம்ம பார்க்குற எல்லா வெப்சைட்டுமே ஐ கேன் ஏபிள் டு டூ இட். ஸோ இது சர்வம் வந்து பயங்கர ஒரு இந்தியாவோட டூல் அது ஆக்சுவலி. இப்போ மற்ற டூல்ஸ் நிறைய வந்து யூஎஸ் பேஸ்டு, சைனா பேஸ்ட் இருக்கு, அண்ட் யூரோப் பேஸ்ட் இருக்கு, அயர்லாந்து பேஸ்ட் இருக்கு. பட் திஸ் இஸ் ஒன் ஆன்சர் ஃபார் ஸ்டாக் ரிலேட்டட் ஏஐ ஃப்ரம் இந்தியா. அதனால சர்வம் இது பர்டிகுலரா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுல ஹிந்தி ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் இல்ல லோக்கல் லாங்குவேஜ் ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா என்ன பண்ண முடியும் பண்ண முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜே நீங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஐ ஹோப் ஸோ யூ வில் பி சீயிங் இட். நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் மினிட். ஆ வில் பி கெட்டிங் சம்திங் லைக் திஸ். ஸோ சர்வம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஆண்டர்பிரைசஸ்க்கு ஒரு ஏபிஐ கீயா என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த வெப்சைட்ல வந்து நிறைய ஹிந்தி கஸ்டமர்ஸ் வராங்க. இப்போ நீங்க மீஷோ ரிலேட்டட்ல இ காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய ஹிந்தி ரிலேட்டட் இல்ல வேற லாங்குவேஜ் பேசுற கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு ரிட்டர்ன் வருது, ஒரு சிஓடி வருது, கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா யூ கேன் ஆக்சுவலி ஆட் திஸ். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்னலாம் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் மோர் லைக் சாட் ஜிபிடியோட வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நீங்க எப்பவும் போல சாட் ஜிபிடி கம்யூனிகேட் பண்றீங்க இல்லையா? ஏன்னா இங்க இருக்க எல்லாத்துக்குமே நம்ம டிஜிட்டல் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி வந்து ஒரு 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 பெரிய ஒரு ட்ரைனிங்கே தேவைப்படாது. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஜிட்டல்ல வந்து அதை பத்தி பேசி ட்ரைன்ட் இட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க சம்மரைஸ் டாபிக் சம்மரைஸ் பண்ணிக்கிறது, ஜென்ரலா டிரான்ஸ்லேட் பண்றது, ஒரு கான்செப்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது, இது எல்லாமே வந்து ஜென்ரலா ஒரு எல்எல்எம் மாடல் லெட்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கமிங் டு தி டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இதுதான் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஹவ் கிரியேட்டட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே தேர் ப்ரொமோட்டிங் லாட் ஆஃப் ஹிந்தி பிகாஸ் யூனிக். அதாவது மோர் ஓவரா யூசர்ஸ் வந்து ஹிந்தி அண்ட் இது யூஸ் பண்றாங்க லோக்கல் லாங்குவேஜஸ் தாண்டி. நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஆல் தமிழ் ஐ மீன் இந்தியா பேஸ்ட் லாங்குவேஜஸ் என்ன பண்ணிக்கலாம். யூ கேன் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ். இப்போ இதே தங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து 11 லேப்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அது ரிசல்ட்ஸ் வந்து என்ன ஆகும், கம்ப்ளீட்டா வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து நேஷனல் லாங்குவேஜஸ் ஃபுல்லா எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஹவ் ஆல்சோ கிரியேட்டட். அண்ட் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களோட டோன் எப்படி இருக்கும்னு நீங்க மனுஷன் இப்ப கூட நம்மளோட டிஜிட்டலோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது கண்ணை மூடிட்டு கேட்டா அந்த வாய்ஸ் வந்து ஒரு ரேடியோ வாய்ஸ் மாதிரியே இருந்தது. ஒரு ரேடியோல ஒரு ரேடியோ ஜாக்கி எப்படி பேசுவாங்களோ, இந்த வருஷம் உருவானது, இதை நாங்க இதெல்லாம் பண்ணும்போது அது அப்படியே இருந்தது மாதிரி. அந்த மாதிரி நம்ம we can able to create such kind of voices. இப்போ நான் ப்ளே பண்றேன். வணக்கம். சர்வமியருக்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு 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 ஷாப் வச்சிருக்கீங்க, அது ஒரு இன்ட்ரோக்கு வந்து உங்க இதை பத்தி வீடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு. இதை நீங்க பேசலாம், இல்லை ஒரு வாய்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பேசலாம். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் இல்லை தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடுறீங்கன்னா ஒரு ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் போறீங்க அப்படின்னா மினிமம் 2000 இருந்து ஒரு 5000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா தென் இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வந்து யூ கேன் ஏபிள் டு டூ இட். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸிலி எடிட் பண்ணிக்கலாம். ஆஹ் வணக்கம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் நம்ம கூகுள் இன்புட் கீபோர்ட்ல டைப் பண்ணுவோம் இல்லையா, So, வணக்கம் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ண என்ன ஆகும், இங்க வந்து வந்தது. ஸோ இல்ல எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னா நீங்க இதுலயுமே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாடல் வந்து ஜென்ரலா எப்பவுமே எனிவேர் எந்த ஏஐ யூஸ் பண்ணாலும் அதோட லேட்டஸ்ட் அவைலபிள் மாடல் போனீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் மாடல் இருக்க தேவையில்லாத விஷயங்கள் இல்ல வந்து அதுக்கு பக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து போய்க்கலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, நீங்க ஒரு வீடியோ குவாலிட்டியில ஆட் பண்ண போறீங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆட் பண்ண போறீங்கன்னா ஸ்டாண்டர்ட்லயும் இல்ல வந்து ஒரு 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 உங்களோட வெப்சைட்ல ஒரு ஏபிஐ கீ எடுத்து போட போறீங்க அப்படின்னா அது வந்து டெலிஃபோனோட சீக்வன்ஸ்லயும் இல்ல வந்து ஒரு ஏவி வந்து போட போறீங்க, ஒரு பெரிய ஈவெண்ட் அங்க ஒரு டால்பி சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து வேற வெர்ஷன் வந்து போய்க்கலாம். அண்ட் இந்த ஸ்பீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சில டைம் வந்து உங்க வீடியோஸ் வந்து 5 செகண்ட்ஸ் இருக்கும், பட் உங்க ஸ்கிரிப்ட் வந்து 7 செகண்ட்ஸ் இல்ல 70 செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஓகே. அண்ட் இதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே கால் சம்திங் கால் ப்ரொனவுன்சியேஷன் டிக்ஷனரி அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது வந்து 11 லேப்ஸ்ல கூட இந்த ஃபியூச்சர் வந்து பார்க்க முடியாது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நான் வந்து மதுரையிலேயே ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழே வந்து டிஃப்ரெண்டா பேசுவோம்.
கோயம்புத்தூர்ல போகும்போது டிஃப்ரெண்டா பேசுவோம். அப்ப நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சாட் ஜிபிடி கிட்ட இருந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணி இதை நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன வார்த்தை கொடுத்தப்ப வணக்கம் அப்படின்றது கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி ஸ்லாங்ல ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் வேலூர் ஸ்லாங்ல ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிட்டா, தென் யூ கேன் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் இன் விச் ஸ்லாங் யூ கேன் ஏபிள் டு இட். அண்ட் ஹவு இப்போ வரைக்கும் யாரும் இது ஓகே இது புதுசா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க, தம்ஸ் அப் போடுங்க. Plus ரொம்ப ஒரு அமைதியா இருக்கு, நானும் ஏஐ மாதிரி பேசுறேன்னு பயமா இருக்கு, அதனாலதான். ஓகே தம்ஸ் அப் போடுங்க. எஸ், இது வந்து ஒரு நல்ல விஷயம், இது நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து இட் இல் கோயிங் டு ஹெல்ப் மீ அப்படின்றது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எனி தம்ஸ் அப்? சூப்பர், நைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து யூ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் இட் இன் அ வெரி கிரேட் வே. இதுலயே வந்து நிறைய வாய்ஸஸ் வந்து இருக்கு. அண்ட் இப்போ ஆடியோ புக்ஸ் இட்ஸ் நெக்ஸ்ட் கேம் சேஞ்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. இப்போ ரேடியோலாம் கேட்கற காலம் போயிட்டு ஆடியோ புக்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாலாம் சுஜாதாவோட கதைகள், இல்ல வந்து ஏதோ ஒரு புதுசா ஒரு ஆத்தரோட கதைகள் வருது அப்படின்னா எல்லாரும் they'll be spending more time on books. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் கார்ல போகும்போது, பைக்ல போகும்போது, நைட் தூங்குறப்போ, ஓகே இந்த ஆடியோ புக்ஸ்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆடியோ புக் அந்த புக்கோட ஸ்கிரிப்டை வந்து எடுத்து இதுல நீங்க போட்டு சாப்டர் 1 ஆடியோ புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெப்சைட்ல போடுறீங்க அப்படின்னா வெப்சைட் டிராபிக்கிங் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல எக்ஸ்போர்ட்ஸ் ஏதாவது புக்ஸ் இருக்கு, அதுல ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து சாப்டர் 1 சாப்டர் 2 போடணும், ஆனா என்னால உட்காந்து பேச முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த இதை வந்து ஸ்கிரிப்ட்ல போட்டுட்டு நீங்க ஈஸியா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வணக்கம். யூ கேன் ஏபிள் டு புட் டிஜிட்டல் தி வேர்ட். கூத்தங்களை வரவேற்கிறேன். அதே மாதிரி இல்ல பெஸ்ட் திங் என்னன்னா, இப்ப நீங்க இதெல்லாம் பண்றீங்க, ஈஸியா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஒன் கிளிக்ல டவுன்லோடபிள் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து இதை எடுத்து நான் என்னோட வெப்சைட் மேக்கருக்கு வந்து நான் கொடுக்கணும், ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணணும், இது வந்து வெப்சைட்ல ஆட் பண்ணணும், ஒரு பேஜ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் கெட் கோட். அதுல பைத்தானா, ஜாவா ஸ்கிரிப்டா, இல்ல வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரே ஒரு தான் யூஸ் பண்ண போறோம், இல்ல வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு உங்களோட டிசைனர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட வெப்சைட்ல கூட என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், யோசிச்சு பாருங்களேன். உங்க வெப்சைட்ல வந்தோடனே வெப்சைட்ல எப்ப பார்த்தாலும் வேர்ட்ஸா இருக்கு. ஆனா இப்ப நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ள அவங்க வராங்க, அவங்க லொகேஷனை ப்ரெடிக்ட் பண்ண உடனே அவங்க லாங்குவேஜ்ல நமஸ்காரம் வண்டி ரெண்ட அப்படின்னு சொல்றது வச்சுக்கோங்க, இல்ல வருக அனைவரும் வருக அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஃபீல் ஆகும் வெப்சைட். அந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், சர்வம் யூஸ் பண்ணலாம். பட் சர்வம் என்டர்பிரைசஸ் வாங்குனீங்கன்னா அதோட யூசேஜ் வந்து இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இது எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப எப்படி ஜியோ வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் நெட்டுக்கு யூஸ் பண்ண வச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு தேர் யூசிங் இட். அண்ட் இந்த விஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்ரலா அது சாட் ஜிபிடிலுமே இருக்கு. பட் இது சாட் ஜிபிடில எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லும். இதை வந்து நீங்க சாப்பிடலாம், இதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசனோட பின்னாடி ஒரு இன்கிரீடியன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஆமா இதெல்லாம் நல்லா இருக்கு, இது அதிகமா இருக்கு அப்படின்றத கொடுக்குறது இல்லையா. இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்லோட் பண்ணணும் ஏதோ ஒரு ஃபைலை. அப்லோட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபைல் அப்லோட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துருங்க, ஜஸ்ட் அப்லோட். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கூட என்ன பண்ண முடியுது, அதனால பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் நீங்க அனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன அந்த இமேஜ்ல இருக்கோ அது ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்க முடியுது, இங்கே காப்பி பண்ணிக்க முடியும். இது நீங்க எங்க பண்ணலாம் அப்படின்னா நிறைய டைம் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாம கஷ்டப்படும். பிடிஎஃப் இமேஜா மாத்தினா அதுல இருக்க அலைன்மெண்ட் மாறிடும், இல்ல வேர்ட்ஸ் மாத்தினா அப்படியே அதுல இருக்க பாக்ஸா வரும். அதுக்கு நிறைய நம்ம டூல்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நீங்க அதை என்ன என்ன பண்ணலாம், இந்த அனலைசர் யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஓகே, ஒரு இமேஜ டக்குன்னு ஒரு வேர்டா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை பண்ணி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஈஸியா டவுன்லோட் ஆயிடுது. இல்ல ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி என்ன ஆயிடுது, கிளிப் போர்ட்ல வந்து காப்பி ஆயிடுது. இதுக்கும் நீங்க கோட் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, இதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோட் வாங்கிட்டு ஒரு வெப்சைட்ல போட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த இமேஜ் அப்லோட் பண்ணாலும் அது என்ன பண்ணும், உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே. ஓகேங்களா, இதுதான் வந்து விஷன் அப்படின்றது ஒண்ணு. அண்ட் இதுலயே பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இதுலயே ப்ரோ வெர்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ஸ், ஹேண்ட் ரிட்டன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட், இப்போ உங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்ஸ் கிடைக்குது, அவங்க உங்க தாத்தாவோ யாரோ எழுதியிருக்காங்க, அவங்க ஏதாவது எழுதிருக்கும் போது அவங்களுக்கு வந்து சரியா உங்களுக்கு புரியல, படிக்க முடியல, வேற ஏதோ லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை அப்லோட் பண்ணி பிடிஎஃபாவோ போட்டோவாவோ அப்லோட் பண்ணீங்கன்னா கூட என்ன பண்ண முடியும், உங்களால தாராளமா யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் இன்டு அ பிடிஎஃப். ஒரு ஒரு போட்டோக்கோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை
டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கூகுள் ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ல வந்து இருக்கு. இதுல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு மீட்டிங்கை வந்து ரெக்கார்ட் பண்றீங்க. யாரோ ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கர் பேசுறாரு, நல்ல மோட்டிவேஷனலா பேசுறாரு. நீங்க நோட்ஸ் இருக்கிறதுக்கு பதில் ஃபுல் வீடியோ 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் அதோட ஆடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா, அவங்க பேசின அதே ஸ்கிரிப்ட் இங்க என்ன ஆயிரும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இங்க வந்து வந்துரும். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம நோட்ஸ் எடுத்து மிஸ் பண்ணிடுவோம். இல்ல வந்து கரெக்டா நோட்ஸ் எடுக்க மாட்டோம். இல்ல நோட்ஸ் எடுக்கணும்னு கவனத்துல வந்து அங்க பேசுறத மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிராஸ் செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நிறைய வந்து ஸ்டாப் பண்ணும். அண்ட் அது ஃபாலோயிங் வித் மீ இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டா இந்த சர்வம்ன்றது. எஸ், குட்டும் தம்ஸ் அப். இது சாட்ல எஸ் நோ அந்த மாதிரி தான் போடுங்க. நான் சரியான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேனா? சூப்பர். நைஸ். நைஸ். ஓகே. தென் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, எல்லா கூகுளோட டிரான்ஸ்லேஷன்ல இருக்க அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். பட் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, they have created into one thing. அப்போ பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, see here, மாடர்னா, கிளாசிக்கலா, இல்ல நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி வேணுமா, இல்ல இன்டர்நேஷனலா அக்செப்டபிளா வேணுமா, அது வந்து ஒரு ஃபீமேல் பேசினா அது எப்படி இருக்கும்னு வேணுமா, ஓகேவா? இது உங்களால என்ன படிக்க முடியும்? யூ கேன் ஏபிள் டு கஸ்டமைஸ் இட். அதே மாதிரி லெஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வேணுமா, ஓகே, இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேஷன்ல பண்ணிக்கலாம். பிளஸ் ஒரு லாங்குவேஜ்ல இருந்து லோக்கல் லாங்குவேஜ் எதுல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்க வந்து ஒரு நார்மல் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றீங்க, பட் அதோட அவுட்புட் வந்து ரொம்ப குவாலிஃபைடா வரல அப்படின்னா, நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் அது. இஃப் யூ நோ தி லாங்குவேஜ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் தி டிரான்ஸ்லேஷன் இஸ். இது எல்லாத்துக்குமே நீங்க கோட் வாங்கி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டிரான்ஸ்லேட் ஆல்சோ. இப்போ ஜென்ரலா கூகுள்ல எந்த பேஜ் போனீங்கனாலும் நீங்க உங்களோட மொழிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் இதுல டோன் முதற்கொண்டு ஒரு மேல் பேசினா அது எப்படி பேசுவாங்க, ஒரு ஃபீமேல் பேசினா எப்படி பேசுவாங்க. ஏன்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் மாறிச்சு அப்படின்னாலே அவங்களோட அந்த லாங்குவேஜ் செலக்ஷன் என்ன ஆயிரும், மாறும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு ஒரு நீங்க நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கக்கூடிய இடம். அதனால இது பேர் வந்து பிளே கிரவுண்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சர்வமோட பிளே கிரவுண்ட் அப்படின்னா நீங்க என்னாலும் பண்ணுங்க, எல்லாமே இருக்கு, எல்லாத்துலயும் இருக்குது இங்க இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த கன்வர்சேஷன் ஏஜென்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட டீம் கிட்ட பேசினா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, இந்த கெட் அக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ்க்கு எப்படி வேணுமோ அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்க உங்களோட வெப்சைட், ஆப், இல்ல வந்து உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்லயோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அகைன் லாங்குவேஜஸ். ஸோ பஞ்சாபில எனக்கு வந்து வேணும், இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஹாய் வணக்கம், ஹலோ, நம்ம இந்த கால்ல இருக்கிறதுனால அது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹாய் வணக்கம், கேக்குதா? Hello, Namaste. This is Neha from Sarvam Motors. Am I speaking to Saranji? எஸ். Sat Sri Akal, Saranji. ஸோ இந்த மாதிரி உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கான உங்க பிசினஸ் யூஸ் பண்ணியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இப்போ அருணாச்சலம் சாருக்கு நான் ஒரு ஏஐ கிரியேட் பண்றேன். அருணாச்சலம் சார் ஒரு செஷன்ல இருக்காரு. அவங்களால போனோ இல்ல ஒரு பிஏ வந்து அவங்க கூட கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னா, அவங்க போன் வந்துகிட்டே இருக்கு. பட் அவங்க வந்து மிஸ்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஹாய் ஐ எம் அசிஸ்டன்ட் ஆஃப் அருணாச்சலம், ஹி இஸ் கரண்ட்லி இன் மீட்டிங் வித் திஸ், ஆஃப்டர் 7 he will be calling you, thank you, ப்ளீஸ் டெல் மீ யுவர் ரெக்யர்மெண்ட், ஐ ஜஸ்ட் நோட் இட் டவுன் அப்படின்ட்டு அந்த ரெக்யர்மெண்ட்டை வாங்கி தென் இட் கேன் ஏபிள் டு சேவ் இட் இன் தி நோட்ஸ். ஸோ சார் வந்து அந்த நோட்ஸ்ல மட்டும் பார்த்தா என்ன ஆகுது, போதும், இல்லை மறுபடியும் கால் பண்ணணுமா, கால் பண்ண வேணான்ற அவசியங்கள் வந்து இருக்கும். ஜென்ரலா நமக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஒரு பெரிய தலைவலியே என்ன அப்படின்னா, நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன், பெரிய 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 பீப்புள்ஸ்லாம் ஒரு 3 மணி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க, கார் ஏறுவாங்க, கார் ஏறி அடுத்தவங்க 3 மணி நேரமா அந்த வந்த ஃபோன் கால்ஸை பேசுறதுக்கே போதும் போதும்னு ஆயிடும். ஓகே, அப்ப அந்த மாதிரி கன்வர்சேஷன் வச்சிருக்கப்ப என்ன ஆகும்னா, நம்ம என்ன வேலைன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த வேலை எமர்ஜென்சியா இல்ல வேணாமான்றத கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு. இப்ப தமிழ்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, Hello, கேக்குதா? Namaste. This is Nega from Sarvam Motors. Am I speaking to Saranji? எஸ் சரண், பட் கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ்? சரிங்க. நான் ரூபா குயிக் கார்ட்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கு எப்படி உதவ முடியும்?
இல்ல நான் ஒரு 4 ஆர்டர் பண்ணணும். எப்படி பண்றது? ஓ! நீங்க ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். ஜென்ரலா அந்த ஏர்டெல், அமேசான்ல இருந்து வர கால் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு ஆட்டோமேட்டட்னு தெரிஞ்சிடும். நமக்கு அந்த கால் அந்த டயல் வந்தோடனே என்ன ஆயிரும், நம்ம கட் பண்ணிடுவோம். பட் இது வந்து இட் இஸ் வெரி வெரி ரியலிஸ்டிக் இல்லையா? ஸோ அதனாலதான் சர்வம் வந்து ஒரு இப்போ ஒரு எமர்ஜிங் இதா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் இதுலயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி வேணும்? இன்சூரன்ஸா? இல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டட் வேணுமா? இல்ல வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச் மாதிரி பேசணுமா? ஃபிட்னஸ் கோச்னா கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா பேசும். இங்கிலீஷ் கோச் வந்து கொஞ்சம் பொலைட்டா பேசுவாங்க. இன்சூரன்ஸ் அட்வைசர்னா நிறைய இன்ஃபர்மேஷனோட பேசுவாங்க. இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் இட். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நீங்க கண்டிப்பா இது பண்ணி பாருங்க. தென் கம்ஸ் தி வீடியோ டப்பிங். வீடியோ டப்பிங் ஜென்ரலா இங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆஹ், ஒரே ஒரு லாங்குவேஜ்ல நீங்க அப்லோட் பண்ணணும். இது இது வந்து ஒரு பயங்கர கேம் சேஞ்சர். இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களோட மெட்டால நீங்க பண்ற ஆட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சு பண்ணக்கூடிய ஒரு எங்க இருந்தாலும் பண்ணலாம். வேர்ல்டு வைடு உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஜப்பான்ல இருக்கவங்களை ஏன் இன்னும் ரீச் பண்ணாம இருக்கீங்க? ஒரு சைனால இருக்க ஒரு கம்பெனியை ரீச் பண்ண முடியாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது அப்படின்றதுனாலதான். ஸோ நீங்க இதுல ஒரு 3 மினிட்ஸ் ஹாய் ஜப்பான் மக்களே, உங்களோட பிசினஸ வந்து இப்போ நம்ம அதுவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் போய்க்கலாம். கிவ் அக்சஸ். Hi, Japanese business people. If you are doing business in Japan, no issues. We are Sharanagar. I'm Sharanagar Swami connecting from Madurai, and I'll be running your ads where I will make sure that you are getting lot of leads, and I will be doing the services in a very minimum cost. For details, here is my WhatsApp. Please do contact. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இதுல வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இப்போ நார்த் இந்தியாவோ பஞ்சாபியும் மாத்திக்கலாம். பட் 11 லேப்ஸ்ல இதே வீடியோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் ஃப்ரம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஆல்சோ, இல்ல சைனீஸ் லாங்குவேஜ்ல கூட என்ன பண்ண முடியும். இப்போ நான் பஞ்சாபி கொடுக்குறேன். இப்போ நம்ம சைனாக்கு பதில் என்ன பண்ணலாம், ஒரு பஞ்சாபில இருக்க ஒரு கிளைண்ட்டே நீங்க எடுக்கணும். ஆனா அவங்க மொழியில பேசினாதான் உங்களுக்கு நீங்க கிராக் பண்ண முடியும். தமிழ்ல பேசினா கண்டிப்பா ஸ்வைப் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்ல பேசினா நம்ம வீடியோ உங்களுக்கு போகவே போகாதுங்க. ஓகே. ஸோ இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா என்னோட சோர்ஸ் லாங்குவேஜ் வந்து நான் என்ன பண்றேன், சூஸ் பண்றேன். இட் இஸ் தமிழ். என்னோட டார்கெட் லாங்குவேஜ் வந்து ஒரு பெங்காலின்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஒரே ஒரு ஆள் தான். இது ஜென்ரல் கண்டென்ட் இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டா கூட நீங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் டப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ டப்பிங் வீடியோ ஃபார் யூ. இது உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்க, ஆனா ஒரு லொகேஷன் பேஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய காசை வந்து என்ன பண்ணலாம், உங்களால வந்து ஒரு நிறைய லீட்ஸ் கன்வர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அன்லஸ் உங்க பிசினஸ் வந்து பிசிக்கல் பிசினஸ் கிடையாது, எங்க இருந்து வேணாலும் ஒரு கிளைண்ட் கிடைக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் திஸ் சாஃப்ட்வேர். இது டப் ஆயிட்டு இருக்கட்டும். மீன் வைல் லெட்ஸ் கோ டு சம் அதர் ஆப் அண்ட் வில் கம் பேக். ஓகே. நவ் கமிங் பேக் டு 11 லேப்ஸ். நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. மீன் வைல் நம்ம இது கூட முடிச்சிடலாம் நினைக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் இஸ் ஏபிஐ கீஸ். இந்த ஏபிஐ கீ தான் நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க ஏபிஐ கீஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த சர்வமை உங்களோட வெப்சைட்லயோ ஆப்லயோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணிட்டு பீப்புள் நீங்க யாரெல்லாம் உங்க வெப்சைட்டுக்கு வராங்களோ அவங்களாம் லைவாவே என்ன பண்ணிக்கலாம். நீங்க ஒரே ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருப்பீங்க உங்க பிசினஸ் பத்தி. இன்ட்ரோ வீடியோ போடலன்னா தயவுசெய்து அந்த வீடியோ போட்டுருங்க. அந்த இன்ட்ரோ வீடியோ போட்டீங்கன்னா ஜஸ்ட் கீழே அந்த சர்வமோட ஏபிஐ இருந்துச்சுன்னா எந்த லாங்குவேஜ்ல அவங்க பார்க்கணுமோ அந்த லாங்குவேஜ்ல அவங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். 11 லேப்ஸ்லயும் அதே ஒரு செட்டிங்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. அகைன் மற்றது ஃபுல்லாமே ஜென்ரலா நீங்க யூசர்ஸ் பில்லிங் ஃபுல்லாமே இருக்கிறது தான். ஓகேங்களா. ஃபைன். டாக்குமெண்டேஷன்றது ஜென்ரலா இவங்க எப்படி பண்றாங்க, உங்களோட டேட்டாவை வந்து அவங்க எப்படி சேவ் பண்றாங்க, இதை பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ சர்வம் அப்படின்றது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு டெவலப்பிங் டூல். இதுல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி லோக்கல் லாங்குவேஜஸ்ல உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். டப்பிங் முடிஞ்சான்னு பார்க்கலாம். ஓ வெளியே வந்துச்சா, ஒரே ஒரு நிமிஷம். ஃபைன். சாரி. அகைன் நம்ம பண்ண வேணாம், நமக்கு நிறைய டைம் இல்லை. ஸோ இதை பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ये पहला मन की आज दिवसे આપણું બંધારણ ஸோ உங்க வாய்ஸை சேஞ்ச் பண்ணாம லோக்கல் லாங்குவேஜ்ல மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது இன்னும் ஒரு ஆத்தென்டிகேட்டடா என்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஓகே. இது எத்தனை பேர் நினைக்கிறீங்க எஸ்
சர்வம் சூப்பரா இருக்கு. நான் என்னோட பிசினஸ்ல வந்து லீட் ஜெனரேஷனுக்கோ இல்ல ஏதோ ஒரு பர்பஸ்க்கு என்னால யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எஸ், சூப்பர், நைஸ். சதீஷ் சார் எஸ் நினைக்கிறாரு, ஓகே அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர் நைஸ். எஸ். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி இந்த இதை மேபி நீங்க ஒரு ஏஜென்சி ரன் பண்றீங்க, ஏஜென்சி வச்சு ரன் பண்றீங்க, இல்ல வந்து நீங்க உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஆட் எல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னா யூ கேன் ஷுவர்லி யூஸ் இட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம போறதுதான் வந்து 11 லேப்ஸ். அண்ட் 11 லேப்ஸ் வந்து நான் சங்கீதா அவங்ககிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். 11 லேப்ஸ் மட்டும் ஒரு நாள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு ஒரு இடம். 11 லேப்ஸ் மாதிரி ஒரு சீப்பரான ப்ராடக்ட் எதுவுமே கிடையாதுங்க. வெறும் 400 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு. ஒய் ஐம் அட்வொகேட்டிங் இஸ் நாட் 11 லேப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து யூஸ் பண்ற ஒரு ஆள். ஓகேங்களா. இதுல இதுவுமே வாய்ஸ் பேஸ்ட் தான். இப்ப இதுல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 3 விஷயம் பண்றாங்க. லெஃப்ட்ல பார்த்தோம் அப்படின்னா யூ வில் see 3 things. ஒன் இஸ் 11 கிரியேட்டிவ். நீங்க புது விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கலாம். 11 ஏஜென்ட்ஸ். இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னா நீங்க நிறைய டைம் நம்ம டிஜிட்டல் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு ஏஐ, இப்போ ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் 11 ஏபிஐ. ஜென்ரலா இப்ப எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சாட் ஜிபிடில ஏபிஐ இருக்கு, கிளாட்ல ஏபிஐ இருக்கு, ஜெமினில ஏபிஐ இருக்கு, இப்போ சர்வம் பார்த்ததுல ஏபிஐ இருக்கு, 11 ஆப்ஸ்ல ஏபிஐ இருக்கு. இந்த ஏபிஐனா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஒரு ஆப்ல போய் என் கஸ்டமரை நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு அவனோட டேட்டா எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ என்னோட வெப்சைட்குள்ள வா, ஒரு ஒரு பார்ட் ஐக்கானாது நீ என்னன்னாலும் பார்த்துக்கோ. ஆனா எனக்கு உன்னோட யூசர்ஸ் வந்து என்னோட வெப்சைட்குள்ள வேணும் அப்படின்றதா அந்த ஏபிஐ அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரியேட்டிவ் பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்வம்னு பார்த்த நிறைய இங்க இருக்கும். டெக்ஸ்ட் டு ஸ்பீச், வாய்ஸ் சேஞ்சர். இந்த வாய்ஸ் சேஞ்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா ஒரு ஃபன்னிக்காக நம்ம பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் இது வந்து இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்றது? ஜெனரல் ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா யூ கோ ஃபார் சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி போயிட்டு ஒரு நியூ சாட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு கிரியேட் அ ஸ்கிரிப்ட். ஓகே, ஃபார் 11 லேப்ஸ். ஃபார் ஸ்கிரிப்ட் டு வாய்ஸ் ஆன் சம்மர் கேம்ப் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன் நான் அந்த அந்த பர்டிகுலரா என்ன ஏஐ ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு ஏஐ பொறுத்து சாட் ஜிபிடி புரிஞ்சு வச்சிருக்கும். ஓகே, ஓ இந்த ஏஐனா அவனுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்றது. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி வருது இல்லையா, எனக்கு வந்து கிவ் தி ஸ்கிரிப்ட் அலோ. ஏன்னா நடுவில் இந்த இதெல்லாம் கொடுக்கும்போது அதையும் ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது நான் என்ன பண்றேன், நான் ரெடி பண்ணிட்டு போறேன். ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு நான் ஐம் கோயிங் டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. சி, இனி வர காலத்துல உங்ககிட்ட நிலம் இருக்கோ நகை இருக்கோ அதெல்லாம் ஓகே. பட் உங்ககிட்ட டோக்கன் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறாங்க. எப்படி வந்து வடிவேல் டோக்கன் கேட்டுட்டே இருந்தோம்னா இப்ப நல்லா கவனிச்சுதான் தெரியும். கீழே எவ்வளவு கிரெடிட்ஸ் ரிமைனிங் பாருங்க. 64,000 கிரெடிட்ஸ் எனக்கு இருக்கு. அப்ப நான் ரொம்ப பணக்காரன். ஓகேங்களா. அதுல அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து எல்லா ஆப்லயுமே என்னது நிறைய வந்து கிரெடிட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். இப்ப பார்ப்போம். இப்ப இங்க கவனிச்சீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து வெர்ஷன் 3ன்றது வந்திருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சச் கிரேட் திங் வந்து 11 லேப்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஜெண்டர், எந்த கேட்டகரி, என்ன லாங்குவேஜ், அவங்க வாய்ஸ் டோன் முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சர்வம்ல கிடையாது. சர்வமுக்கு இதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா வயசானவங்களா இருக்கணுமா, எனக்கு வந்து சம்மர் கேம்ப் பத்தி பேச போறேன், ஒரு யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்தா ஓகே, எஸ் யங். லாங்குவேஜஸ் என்னென்ன பேசணும், எனக்கு வந்து லெட்ஸ் டேக் தமிழ் பேசினா ஓகே, ஓகே தமிழ். அக்சென்ட் எப்படி பேசணும், இதுதாங்க மேட்ரே வேற லெவல் ஆகுது. எந்த அக்சென்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். சென்னையா, கோயம்புத்தூரா, மதுரையா, சேலமா, ஸ்டாண்டர்டா, தஞ்சாவூரா, திருநெல்வேலியா. நம்மள எத்தனை பேத்துக்கு வந்து ஒரு சென்னை ஸ்லாங்க வந்து அச்சு பேசாம பேச முடியும்? கண்டிப்பா முடியாது. மேபி ஒரு 4-5 வார்த்தைகள் சொல்லலாம். குந்து, பேமானி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஏஐனால எவ்வளவு ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு பாத்தீங்களா? அப்போ நீங்க மதுரைன்னு கிளிக் பண்றீங்க. ஓகே, கேட்டகரி என்ன கேட்டகரி வேணும், அது வந்து ஒரு பேசுற மாதிரி இருக்கணும், இல்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கணும். ஓகே, கோ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, இப்போ மேபி இதுலயே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆடியோ வாய்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏபிள் டு புட் இட். இப்போ நான் பாருங்களேன் இந்த வாய்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வரும் இல்ல, நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். சரன்றது வரும். இப்போ நான் ப்ளே பண்றேன், என்னோட வாய்ஸ் மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா எவ்வளவு நேரம் வாய்ஸ் கேட்டிருக்கீங்கல்ல.
வாழ்க்கையில் சூழல்கள் வந்தால் அவை நீ படைத்தவை என்று கருது. ஸோ ஓகேங்களா, இது என் வாய்ஸ் மாதிரி இருக்கா? இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், என் வாய்ஸ் வந்து க்ளோன் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்க, என் டீம் கிட்ட இந்த அக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இல்லாமயே என்னோட வாய்ஸ்ல ஒரு ஆட் ரெடி பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு பேக்ரவுண்ட்லயோ பி ரோல்லையோ போட்டு டக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நான் இதில் பண்றேன், என்ன பண்றேன், இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஸ்பீச் கொடுக்குறேன். இதுதான் இந்த சம்மர் using- உங்கள் using- குழந்தை மொபைலில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரெடியா? இதை கிளிக் பண்ணி Welcome ஜென்ரேட் to- ஸ்பீச் கொடுக்குறேன். ஆரோவஸ்டிட்டி சம்மர் கேம்ப் 2026. இந்த சம்மர் உங்க குழந்தை மொபைல்ல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு ரெடியா? இது ரொம்ப வெல்கம் ஸ்லோவா டு இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்லோவா இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் என்ன பண்றேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஜெனரேட் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்பீட் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சம் இந்த time எடுக்கும். சம்மர் உங்க குழந்தை மொபைல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களோட அந்த கரெக்டான ஸ்பீட் வர்றதுக்கு. இதுலயே பார்த்தோம்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இப்போ 11 வெர்ஷன் 3 போயிட்டீங்கன்னா, நீங்க கிரியேட்டிவ்லாம் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன். அதுலயுமே 2 இந்த output சம்மர் வரும். உங்க குழந்தை மொபைல்ல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு ரெடியா? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் அது வெறும் 10 செகண்ட்ஸ் தான் அதை நான் எப்படி அப்லோட் பண்ணேன்னு காட்டுறேன். இட் வில் பி ரியலி அமேசிங். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ சக்தி சக்தி சார் ஃபார் நைஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வெறும் 400 ரூபாய், 400 ரூபா ஒரு மாசத்துல கொடுத்து நீங்க ஒரு 80 to 60 இது வாய்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாய்ஸே நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ல வந்து இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிடும். ரொம்பலாம் பெருசாலாம் டைம் எல்லாம் மெனக்கடலாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, சாரி கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கிரியேட் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் அ வீடியோ அவுட் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் கூட என்ன வந்து உருவாயிடும். ஓகேங்களா? அதையும் நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கமிங் டு தி வாய்ஸ் சேஞ்சர். வாய்ஸ் சேஞ்சர் வந்து எப்பவும் போல நீங்க ஒரு இதை ஆட் பண்ணிடுவீங்க. சும்மா ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, வணக்கம், குட் ஈவினிங் எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நான் உங்கள் சரண் அழகர் சுவாமி. நீங்க இந்த நேரலையை கண்டு கழிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இன் டு வேற ஏதோ ஒரு லாங்குவேஜை கூட என்ன பண்ணிக்க முடியும். யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ், அதோட ஸ்பீடு இருக்கணுமா, இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஐசோலேட்டர். வாய்ஸ் ஐசோலேட்டர் வாய்ஸ் ஐசோலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த அடாப் பாட்காஸ்ட் பண்ணும் இல்லையா, உங்க வாய்ஸ்ல இருக்க நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்றது, இல்ல பின்னாடி யாராவது பேசியிருப்பாங்க, இல்ல பக்கத்துல இருக்கும்போது இந்த நாய் சத்தம், வண்டி போற சத்தம்லாம் கேட்டிருக்கும். நீங்க ஏதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குரூப்ல வந்து ஒரு வாய்ஸ் போடணும். இப்போ நம்ம டிஜிட்டலே நிறைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போடுறோம். ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து இதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு வெற்றி. So இது பாருங்களேன், இது இப்போ ஃபர்ஸ்ட் வெற்றி இப்போ லேட் ஆச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரே ஒரு வெற்றி. நிறைய இப்போ ஃபர்ஸ்ட் வெற்றி இப்போ லேட் ஆச்சு. செகண்ட் வெற்றி கொஞ்சம் நிறைய ஃபாஸ்டா இது வந்துச்சு. இருந்தது இதுல. மூணாவது வெற்றிக்கு Noise எவ்வளவு வந்து நேரம்? ஓகே, இத்தனைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருந்தீங்க. ஒரே ஒரு ஆனா இங்க பாருங்க, இன்னும் யூஸ் பண்ணுங்க, இதுக்குள்ள ஒரு பிளாக் மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களோட வாய்ஸோட கிளாரிட்டி சம்டைம்ஸ் நீங்க அடாப் பாட்காஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அப்லோட் பண்றப்போ நிறைய வந்து உங்க வாய்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகே, வெரி சாரி. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்க சம்டைம்ஸ் அடாப் பாட்காஸ்ட்ல அப்லோட் பண்ணும்போது நம்ம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல அப்லோட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டு இட். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது எங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்னா, மைண்ட்ல எனக்கு அந்த கடல் அலையோட சவுண்ட் கேட்கணும் போல இருக்கும் உங்களுக்கு. இல்ல நீங்க மைண்ட்ல ஏதோ ஒரு சவுண்ட் வச்சிருப்பீங்க, கூகுள்ல போய் தேடுவீங்க, யூடியூப்ல போய் தேடுவீங்க, அதை டவுன்லோட் பண்றப்ப ஏதோ ஒரு ஆட் வரும். அந்த ஆடை டவுன்லோட் பண்ண போற ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும். தேவையில்லாத மெசேஜஸ் வந்து பாப்அப் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம டெய்லி எங்க போனாலும் அந்த மெசேஜஸ் வந்து நம்மள பாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, கிரியேட் ஆடியோ ஆஃப் அ டெம்பிள் பெல்.
ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆலய மணியின் ஓசை அப்படின்னு கேட்கணும், அது எவ்வளவு செகண்ட்ஸ் வேணும், எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். எல்லாமே கிரெடிட்ஸ் தாங்க, எல்லாமே கிரெடிட்ஸ் தான், நத்திங் இஸ் ஃப்ரீ. எல்லாமே கிரெடிட்ஸ் தான், நீங்க எல்லாம் கவனிக்கணும். என்னோட 62,000 கிரெடிட்ல எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குன்னு இப்ப பாருங்களேன், எத்தனை வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்குன்ட்டு. நான் ஒண்ணு ப்ளே பண்ணி எனக்கு என்ன வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு பார்லர் வச்சிருக்கீங்க, அது வந்து ஒரு நல்ல மைல்டான மியூசிக் வந்துட்டே இருக்கணும், டெய்லி உங்களுக்கு புதுமையான மியூசிக் வரணும். இப்போ வந்து நான் சொல்றேன், ஆடியோ ஆஃப் அ ரிவர் ஃப்ளோயிங் வித் பேர்ட்ஸ் சிப்பிங் சவுண்ட். இது ஜென்ரலா கூகுள்லயே யூடியூப்லயே அவைலபிளா இருக்கும். ஆனா அதை வேற டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஒரு 7-8 வேலை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஜென்ரேட் கொடுக்குறீங்க. ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங் ஆன். ஓகே, கடல் கிட்டத்தட்ட கடல் சவுண்ட் மாதிரி சம்பவம். மேபி இது எனக்கு வந்து இது நல்லா இருக்கு. நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணா போதும். இது எந்த ஃபோல்டர்ல வேணுமோ உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து டவுன்லோட் தாராளமா பண்ணிக்கலாம். அது போக நிறைய உள்ள இன்பில்டாவே இருக்கு. யங் பாய் லாஃபிங் ஹாப்பி அண்ட் கிகிள். இது எங்க நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வீடியோ எடிட்டிங் பண்றீங்க, இல்ல வந்து உங்களோட ஒரு வாய்ஸுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், இல்ல வந்து உங்களோட ஆடுக்கு வந்து ஒரு புதுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த அந்த டிரான்ஸ்லேஷன் வேணாம், எனக்கு புதுசா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா வந்து நிறைய விஷயங்களை நீங்க இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. நீங்க 2 ஹெட்செட் போட்டீங்கன்னா தெரியும், அது அப்படியே அந்த 5.1 எஃபெக்ட்ல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஆகும், மூவ் ஆகும். இது இன்னும் ரொம்ப நல்லா எங்க ஹெல்ப் பண்ணும்னா, உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அனுப்பி விடுறீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னா நீங்க 11 லேப்ஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா, அப்பா அம்மா நீ தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஜாலியா அந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சு என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போறது நமக்கு வந்து பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மியூசிக். மியூசிக் வந்து நீங்க ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்து பியானோ வேணும், எனக்கு வந்து ஒரு 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 பேஸ் எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு யூனிக்கான தீம் வேணும். அதாவது உங்க ஆஃபீஸ்ல ஒரு டிவி இருக்குங்க, கஸ்டமர் வெயிட் பண்ற ரூம்ல இருக்கு, ஒரு மைல்டு மியூசிக் வேணும், வேற எந்த இடத்துலயுமே அவங்க மியூசிக் கேட்டுக்க கூடாது, யூனிக்கான மியூசிக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் கம்போஸ் அ மியூசிக் அவுட் ஆஃப் திஸ் 11 லேப்ஸ். இளையராஜா மட்டும் தான் மியூசிக் பண்ணுவாரா? இளையராஜாவெல்லாம் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. பட் யூ கேன் ஏபிள் டு கிரியேட். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த மூட் எந்த ஒரு அது வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், ஜேனர் வந்து ஜாஸ் இருக்கணும், தீம் எல்லாம் நீங்க கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஏபிள் டு கிரியேட். ஓகே, இப்போ மைல்டு கிட்டார் மியூசிக் வித் இந்தியன் ஸ்டைல். அதோட கிரெடிட்ஸ் பாருங்க, 1800 கிரெடிட்ஸ். முன்னால கையில இருக்க காசு செலவானாதான் மொத்தமா இருக்கு, இப்பெல்லாம் கிரெடிட் செலவானா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, பட் பரவாயில்ல, டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்காக நம்ம ட்ரை பண்ணி காட்டுறது தப்பே கிடையாது. ஒரு மினிட் ஒரு நிமிஷத்துக்கு அதை ரெடி பண்ணணும் அப்படின்னா 1800 கிரெடிட். அப்ப யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு தூரம் ட்ரைனிங் மாடலை கொடுத்தா இவ்வளவு தூரம் வரும் அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த மியூசிக் நம்ம எங்கேயுமே கேட்டுக்க மாட்டோம். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? இல்ல ஷேர் பண்ணீங்கனாலும் என்ன ஆயிடும், இட் வில் பி கோயிங் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ இது வந்து மியூசிக் நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் அ இமேஜ் அண்ட் வீடியோ. இமேஜ் அண்ட் வீடியோ அஸ் யூஷுவல் நீங்க நம்ம வந்து சாட் ஜிபிடில பண்றது, நிறைய ஏஐ பேஸ்ட் இமேஜஸ்ல பண்றது, ஒரு இமேஜ்ல இருந்து நீங்க வீடியோவை கன்வெர்ட் பண்றது, இது எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும், இது வந்து நீங்க எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, பட் இப்போ வரைக்கும் என்னோட செஷன் வந்து அவுட் ஆஃப் 10 எத்தனை மார்க் போடுவீங்க? நீங்க அந்த மார்க் சொன்னாலும் நான் அடுத்து கொண்டு போவேன். அப்பதான் பேசுற ஸ்பீக்கருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். என்னதான் ஏஐனாலும் அது பேசுறது ஒரு ஹியூமன் தானே. எஸ், சூப்பர். யாரோ 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. குட், சூப்பர், ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இதுக்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நீங்க வந்து சாட் ஜிபிடி போய்க்கோங்க, கிரியேட் அ 2 ஸ்டோரி போர்ட், ஓகே, ஆஃப் கிட்ஸ் பிளேயிங் மொபைல் கேம்ஸ் அண்ட் சேம் கிட்ஸ் லேர்னிங் ரோபோட்டிக்ஸ். இது என்னோட பிசினஸ் ஏதாவது போடுங்க. ஸோ 2 இமேஜ் எனக்கு வேணும், 2 ஸ்டோரி போர்டு வேணும்.
எனக்கு என்ன பண்ணி ஒண்ணு வந்து கேம் விளையாடுற மாதிரியும் ஒண்ணு வந்து படிக்கிற மாதிரியும் அதே குழந்தைங்க வேணும். எனக்கு வேற வேற குழந்தைங்க வேணாம். எனக்கு அதே குழந்தைங்க தான் 2 வருஷத்துலயும் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிரியேட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இமேஜ் அப்படின்னா see, இது எல்லாமே கன்வர்சேஷன் பேசுறது. யாரோ ஒருத்தரோட வாய்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம் ஐ மியூட். நம்ம அதுக்குள்ளேயும் வேற மற்றதும் பார்த்துட்டு வரலாம் இங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இஸ் டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸ் அகைன் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இமேஜ் எடிட் பண்றது, எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை மாத்துறது, இல்ல வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலரா மாத்துறது, இல்ல புரோக்கன் இமேஜஸை மாத்துறது, இல்ல வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரா கலரைஸ்டு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கலரைஸ்டா மாத்துறது, இல்ல கிரீன் ஸ்கிரீனை வந்து ஒரு பின்னாடி ஒரு டேட்டாவோட மாத்துறது. ஓகேங்களா? அண்ட் ப்ராடக்ட் வீடியோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஷோ யூ ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் ஆன். I think I'll go with this. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு அப்லோட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். சாரி, லெட்ஸ் சே I'll upload this image. ஓகேங்களா? ஸோ இது வந்து 268 கிரெடிட்ஸ் என்ன ஆகும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் we will understand. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து உள்ள இருக்கு அப்படின்னா we'll be having it. 11 labs வந்து ஒரு பெரிய கடல். நீங்க அந்த ஒரு ஆப்பை வச்சு மட்டும் ஒரு ஒரு என்டையர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியே என்ன பண்ண முடியும், ஒரு ஆள் கூட ஹையர் பண்ணாம உங்களால பண்ண முடியும். நான் சேலஞ்ச் பண்றேன். வெறும் ஒரு 400 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்ல வந்து ஒரு 800 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு டூ இட் அவுட் ஆஃப் தட். ஓகேங்களா? ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா they are using a நானோ பனானா அவுட் ஆஃப் இட். பட் எனக்கு தெரிஞ்ச அவுட்புட் அவ்வளவா இட் இஸ் நாட் தட் மச் இன்டு இட். பட் சம்டைம்ஸ் அகைன் 268 கிரெடிட்ஸ் போட்டும் என்ன ஆகல. இது அகைன் தே ஆர் யூசிங் நானோ பனானா. இட் ஹாசன் காட் மீ தி எக்ஸாக்ட் அவுட்புட். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன ஆகல, அது வந்து வரல. ஓகே, பட் டெம்ப்ளேட்ஸ் டூ ஒர்க் சம்டைம்ஸ். பட் ஸ்டில் தே ஹேவ் அ லாட் ஆஃப் ரிசர்ச் கோயிங் ஆன் இட். பட் இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? தென் கம்ஸ் தி ஸ்டூடியோ. ஸ்டூடியோல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டப் இட், ஒரு வாய்ஸ் ஓவர் கிரியேட் பண்ண முடியும். இல்ல வந்து ஒரு நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா ஒரு வேற வேற லாங்குவேஜ்ல வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்களோட வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ஜஸ்ட் எனி அப்லோட் எனி வீடியோ அண்ட் கேப்ஷன்ஸ் இது பண்ணிட்டீங்க. நீங்க கேப்ஷன்ஸ் தனியா வச்சிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு என்ன ஆயிடும், மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இல்ல வந்து உங்களுக்கு வேற வேற லாங்குவேஜஸ்க்கு வந்து ஒரு ஆப் இது பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவீங்க. ஆடியோ நீங்க ஆடியோ எங்க இருந்து எடுக்கணும், சர்வம்ல இருந்து எடுத்துக்கலாம். இல்ல 11 லேப்ஸோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ல இருந்து எடுத்துக்கிட்டு நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் இன் வெரி மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல ஒரே வீடியோக்கு நிறைய இது வந்து நான் கிரியேட் பண்ணோம். இது வந்து நாங்க பண்ணியிருந்தோம். ஒரு 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 ரெஸ்டாரண்டோட வீடியோ வந்து இது ஃபுல்லா ஏஐ ஜென்ரேட்டட் தான். ஓகே, ஃபுல்லாமே ப்ராம்ப்ட் மூலமா ரெடி பண்றதுதான். ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணதுதான். அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அவுட் ஆஃப் இட். ஓகேங்களா? அண்ட் இதுலயே என்னன்னா நீங்க எஸ்எஃப்எக்ஸும் பண்ண முடியும். நீங்க வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வரணும், இல்ல சவுண்ட் ஆடியோ எடிட்டிங் ஏதாவது வேணுமா அப்படின்றது நீங்க என்ன பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு எடிட்டர் மாதிரி தான். ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்க என்னென்ன எடிட்டிங் பண்ண முடியுமோ யூ கேன் ஏபிள் டு டூ இட். ஓகேங்களா? அண்ட் ஆடியோ புக் அகைன் நம்ம சர்வம்ல பார்த்த மாதிரி தான். நீங்க இதுல ஒரு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கிரியேட் ஆடியோ புக் போயிட்டு நீங்க வந்து அப்லோட டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க, ஒரு பிடிஎஃப் இருக்கு. இப்போ உங்களோட புக்கே எழுதிருக்கீங்க, அதை வந்து மக்கள் இப்ப இருக்க மக்கள் வந்து இந்த குக்கு எஃப்எம் இந்த மாதிரி எஃப்எம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆடியோ புக் அப்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அது நிறைய பேர் கேட்கும்போது மானிட்டைஸ்ல ஆகுது. நீங்க ஜஸ்ட் அதை பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வாய்ஸ்ல வேணும் அப்படின்றது நீங்க என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் நீங்க அப்லோட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் அப்லோட் பிடிஎஃப் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு பிடிஎஃப் என் கையில கிடைக்குதா, ஐ ஹோப் ஸோ திஸ் ஒர்க்ஸ். பார்க்கலாம், மேபி அது இங்கிலீஷ்ல இருக்கு, எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதான் அந்த புக்ல இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து. ஸோ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா எஸ். Mode, backup analysis, AI provider temporarily unavailable.
ஸோ அதுல இருக்க டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புக் மாதிரியே புக் ரீடர் மாதிரி என்ன பண்ணிக்கும். இதை நான் வாய்ஸ்ல ஸ்பீடை மாத்திக்கலாம், வாய்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதோட டோனை மாத்திக்கலாம், எல்லாமே என்னால என்ன பண்ண முடியும். ஐ கேன் ஏபிள் டு டூ இட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஃப்ளோ வந்து இட் இஸ் வெரி வெரி நியூ. ஸ்டில் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு செஷன் எடுக்கும்போது ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர், பிகாஸ் இது ரீசெண்டாக தான் ஆட் பண்ணிருக்காங்க. பட் ஆடியோ புக்ஸ் டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஃப்ளோஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு இன்புட், ஒரு லைன், இப்போ உங்களோட ப்ராடக்டோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்போ இந்த பையன் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்கு, எனர்ஜி ட்ரிங்க், அந்த ட்ரிங்க்கு பதில் உங்களோட ப்ராடக்டோட இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பையனோட கையில உங்க ப்ராடக்ட் இருக்க மாதிரி என்ன ஆயிடும் வரும். இப்போ இந்த 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 மேம் வந்து கையில ஒரு லக்ஸரி பர்ஃப்யூம் வச்சிருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு பதில் உங்களோட ஒரு 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 காஃபி பிராண்டோ ஏதோ இருக்கு அப்படின்னா அவங்க கையில வச்சிருக்க மாதிரி என்ன ஆகும், அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு இமேஜை வச்சு மல்டிபிள் ஆட் செக்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இது என்னன்னு சொல்றேன். அகைன் டப்பிங் கம்ஸ் பேக் டு திஸ். உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் பண்றதாகட்டும், இல்ல வந்து இப்போ கிரியேட் டப்பிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த வீடியோ எப்படி வரணும். அகைன் நம்ம சர்வம்ல பார்த்த மாதிரி தான், இட் கோஸ் பேக் டு தட் ஒன்லி. ஓகேங்களா? ஸ்பீச் டு டெக்ஸ்ட், இது நம்ம கூகுளோட இதுல இருக்கு, வாய்ஸ் டைப்பிங்ல வந்து இருக்கும். நீங்க பேசுவீங்க, அது வந்து டைப் ஆகும். அண்ட் ஆடியோ நேட்டிவ் வந்து என்ன அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்க வெப்சைட்ஸ் நீங்க இன்டெகிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாதான், இதுக்கு தாண்டி நான் இப்ப இருக்க லெவல்ல தாண்டி வந்து இட் ஷுட் கோ. அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இஸ் ரியலி ரியலி நைஸ். இது வந்து என்னன்னா நம்ம நிறைய டைம் சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் சப்டைட்டில்ஸ் போட்டாதான் சோஷியல் மீடியாவில் நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும். அப்படின்ற போது நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கன்வெர்ட் தட் இன்டு அதோட கரெக்டான எப்படி சொல்றது டிரான்ஸ்கிரிப்ட் கன்வெர்ட் பண்றதாகட்டும், இல்ல யூடியூப் வீடியோ நீங்க அப்லோட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்றதாகட்டும், இல்ல அதோட கேப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதாகட்டும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெவலப்பர்ஸ் ஃபார் மோஸ்ட்லி இன்டு யாருக்கெல்லாம் இந்த பைத்தான் கோடிங், இந்த கோடிங்லாம் வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு டேக் இட் அவுட் ஆஃப் இட். புரிஞ்சதா? ஹோப் யூ காட் இட். ஓகே, 11 கிரியேட்டிவ் புரிஞ்சதா? ஏன்னா டைம் வந்து நமக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட், இன்னும் பார்க்க வேண்டிய செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் கோயிங் டு தி 11 ஏஜென்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவுக்கு நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். நவ் வி ஹாவ் சம்திங் விச் வி ஆர் டூயிங் இட். சாரி, எஸ், இப்போ வில் கோ டு தி 11 ஏஜென்ட்ஸ். ஓகே, 11 ஏஜென்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏஜென்ட்ஸை உங்களால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வில் சி ஒன் பை ஒன். உங்களோட வெப்சைட்ல நீங்க ஒரு காலர் ஐடி வச்சிருக்கீங்க, கால் சிம்பிள், காலர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க. அந்த கால் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஸ்ட்ரைட்டா உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு உங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கோ போகுது. கஸ்டமர் கேர் நம்பருக்கு போகும்போது என்ன ஆகல, அவங்களுக்கு வந்து ரீச் ஆகல, இல்லை வந்து அவங்க காலை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த லீடு என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கிரியேட் யுவர் ஓன் ஏஜென்ட் என்ன பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் உங்களோட பிசினஸ் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருக்கு, ரிசப்ஷனிஸ்ட் இந்த கால் போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க பர்சனாலிட்டி யாரு, அவங்களோட என்விரான்மெண்ட் என்ன, அவங்களோட டோன் எப்படி இருக்கணும், இந்த இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டேக் இட் ஃப்ரம் சாட் ஜிபிடி. ஓகேங்களா? எடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் ஏஜென்ட் கொடுங்க. ஏஜென்ட் கொடுத்துட்டு இதோட ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் ப்ரிவியூ. இந்த அவத்தார் முதற்கொண்டு இந்த ப்ளூ கலர் ரவுண்ட் வருது இல்லையா, இதை முதற்கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எப்படி கஸ்டமைஸ் இட். ஜஸ்ட் அந்த Hi, thanks for calling. This is Sam. How can I help you? I need to book an appointment for 5 p.m. 5 p.m. Hello? I'm here to Yeah. assist you. Yes. Sorry, it was muted. I need to book an appointment for 5 p.m. I'm sorry, but I don't handle appointment bookings. I can help you reach the right department if you let me know who you'd like. Okay, fine. I want to reach the advertising department. Let me look that up for you. Okay, I'll நீங்க என்ன connect பண்ணலாம் you to அப்படின்னா the advertising. ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ ஷோ யூ லைவ் டெமோ ஹவ் யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட் இன் தமிழ். ஓகேங்களா? நீங்க போயிட்டு வாய்ஸஸ்ல லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல போயிட்டு ஐ கோ ஃபார் ஐ ரிமூவ் எவ்ரிதிங். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், கேட்டகரி எல்லாம் வேண்டாம், ஏஜ் எங்க வேண்டாம். இங்க போயிட்டு ஐ சூஸ் தமிழ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்.
தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் சூசிங் கன்வர்சேஷனல். அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். ஏன்னா என் கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸைட்டடான பீப்புள் தான் பேசணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அண்ட் நீங்க போயிட்டு யூ கோ ஃபார் திஸ். அடிஷனல் லாங்குவேஜ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், தமிழ் ஜாப்பனீஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜஸ்ல போயிட்டு யூ கேன் ஏபிள் டு சூஸ் தமிழ். தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்எல்எம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்எல்எம் அப்படின்றது அதுதான் உங்களோட அந்த ஜெமினி யூஸ் பண்ண போறீங்களா இல்ல சாட் ஜிபிடியா ஒன்னு சூஸ் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து மாறும். பட் ஜென்ரலா ஐ சஜஸ்ட் திஸ் ஜிஎல்எம். அதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் ரெண்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு யூஸ் இட். ஓகேங்களா? அகைன் நீங்க ரிவ்யூ பாக்குறீங்க அப்படின்னா Hi, thanks for calling. This is Sam. How can I help you? கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ்? I'm sorry, but I can only assist in English. Let me know how I can help you with your call. தேங்க்யூ. ஸ்டில் அந்த செட்டிங் நமக்கு மாறாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருக்கு ஐ ஷுட் கிளிக் பப்ளிஷ். ஐ பப்ளிஷ். இப்போ போய் ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா மேபி ஐ வில் பி கெட்டிங் பார்க்கலாம். Hi, thanks for calling. This is Sam. How can I help you? கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ்? I'm sorry, but I can only assist in English. Still, it is in learning mode, I think. So there is something எங்கேயோ நான் ஒரு இடத்துல மாத்தாம இருக்கேன். மேபி இங்க பர்சனாலிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, பர்சனாலிட்டி இன்னும் சாமா தான் இருக்கு. அண்ட் இங்க வேரியபிள் சேஞ்ச் பண்ணும்போது ஷியோர்லி வில் பி கெட்டிங் இட். ஓகே, இது ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் வேர் யூ கேன் யூஸ் இட். அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திஸ் இஸ் கேம் சேஞ்சர். நீங்க இதை மட்டும் பாருங்களேன். ஆஃபீஸ் டைம் இருந்தா நார்மலா இருக்கவங்க பேசுவாங்க. ஆஃபீஸ் டைம் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு மேல உங்களோட ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யாருமே கால் எடுக்க ஆள் இல்லை அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் கால்ஸ் என்ன ஆயிடும், டைவர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நாலேஜ் பேஸ், இப்போ உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸோட லிஸ்டிங் ஃபுல்லா கொடுத்துறீங்க, பிடிஎஃபா இருக்கு. இப்போ நான் சம்மர் கேம்ப் ரன் பண்றேன், அதுல இருக்க டீடைல்ஸ் ஃபுல்லா அப்லோட் பண்ணிட்டேன். ஒருத்தவங்க கால் பண்ணி ரோபோட்டிக்ஸ் என்ன கோர்ஸ் என்ன ரேஞ்சுன்னு கேட்கறாங்க. சார் இட் இஸ் 3500 rupees. உங்களுக்கு நான் கால் புக் பண்ணட்டுமா இல்ல டெமோ புக் பண்ணட்டுமான்னு கூட என்ன பண்ண முடியும், உங்களால கன்வர்சேஷன் வச்சுக்க முடியும். அண்ட் அதை அனாலிசிஸ் பண்ண முடியும். அதை மறுபடியும் நீங்க என்ன பண்ண முடியும், நிறைய சிஆர்எம்மோட நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ இங்க கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய சிஆர்எம்ஸோட என்ன பண்ண முடியும், யூ கேன் ஏபிள் டு ஆட் இட். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இட் இஸ் இன்டெகிரேஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் உங்களுக்கு புக் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும். ஒரு சென்ட் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இது கிரியேட் அ மெசேஜ், ஓகே யுவர் அப்பாயின்மெண்ட் இஸ் பின் புக்ட், இல்ல இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க அப்படின்ட்டு நீங்க ப்ரியாரிட்டி வைஸ் பண்ண முடியும். அதை டெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து நீங்க என்ன பண்ண முடியும், உங்களோட வெப்சைட்ல ஆட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ செக்யூரிட்டி பேசிஸ் தான், எந்த விதமான ஒரு இஷ்யூ என்ன பண்ணலாம் இப்போ வரைக்கும். we haven't got anything in this usage of this. Okay, so இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 11 labs வந்து you can able to use it. And நீங்க வந்து வாட்ஸ்அப்ல you can able to integrate this. வாட்ஸ்அப் கால்ஸ் போகுது இல்லையா, அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களோட அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வர கால்ஸையும் you can able to chat in different languages. உங்க queryக்கு ஏற்ற மாதிரி இப்போ மே நோ மோர் அபவுட் திஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can able to do it. அந்த அவுட்பவுண்ட் கால் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேட்ச் கால், ஒரு சிஎஸ்வி ஃபைலாவோ எக்ஸலாவோ ஒரு 150 நம்பர் கொடுத்துறீங்க, 150 பேருக்கு கால் போகும். 11 லேப்ஸோட ஏஐ கால் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஒரு 5 கஸ்டமர் வந்து இன்னும் பேமெண்ட் கொடுக்கல, 5 பேரோட நம்பர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணி ஹை வி ஆர் காலிங் ஃப்ரம் சோ அண்ட் சோ, நீங்க இன்னும் உங்களோட பேமெண்ட் பெண்டிங்கா இருக்கு, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்றது கூட என்ன பண்ணும், கால் பண்ணும். இந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லாததுனாலதான் நம்மளோட பிசினஸ்ல நிறைய டைம் அஸ் பிசினஸ் ஓனர்ஸா நம்மளே நிறைய விஷயங்கள் என்னது உள்ள இறங்கி பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு புட் இட். how many of you think this is very exciting? Yes, Sadish Babu sir is finding it nice. Thank you so much sir. அப்பப்ப ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுங்கப்பா, எனக்கு அதான கிரெடிட் சார். எஸ், ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? அண்ட் வாய்ஸஸ் நீங்க எப்பவும் போல யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். அண்ட் இன்டெகிரேஷன்ஸ் பாருங்க, நீங்க எங்கெல்லாம் இன்டெகிரேட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல இப்போதைக்கு இன்டெகிரேட் பண்ண முடியும். யூ கேன் யூஸ் டிஃபரெண்ட் சிஆர்எம்ஸ்ல என்ன பண்ண முடியும். காஸ்ட் எவ்வளவு சார் ஃபார் வாய்ஸ்? ஜஸ்ட் 400 rupees. ஓகே, 400 rupees ஐ திங்க் ஸோ. ஒரு மந்த்துக்கு 400 rupees தான். ஸோ வில் பி ரியலி ரியலி குட். அண்ட் அந்த நாலேஜ் பேஸ் தான் ரொம்ப யூனிக்கா பாக்குறேன். 11 லேப்ஸ்ல ரொம்ப நாலேஜ் பேஸ் வந்து என்னன்னா, உங்களோட பிசினஸ் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ், இல்ல யாரு உங்க ஓனரோட நம்பர் கொடுங்க, திரும்பி யாராவது கால் பண்ணி கேட்பாங்க. வைல் காலிங் ஃப்ரம் மெட்டா ஆட்ஸ் அங்க எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, மெட்டா ஆட்ஸ்ல இருந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது இல்ல சார்,
அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து இட் கேன் ஏபிள் டு இன்டெகிரேட். How many calls will you able to make depending upon the credits? கிரெடிட் மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஆல்சோ சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த இன்டெகிரேஷன் இப்போ தான் ஆல்பால ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் பீட்டா வெர்ஷன் கூட வரல. ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் இதை பத்தி என்ன பண்றேன் சொல்றேன். அகைன் இந்த லெவல் ஏபிஐ அப்படின்றது உங்களோட கோடிங் ஜாவா பேஸ்ல உங்களோட டீம் டெவலப்மெண்ட் டீம் இருந்தாங்கன்னா அவங்க இதுல இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்ல தே கேன் ஏபிள் டு இன்டெகிரேட் அவுட் ஆஃப் இட். ஓகேவா? சூப்பர். ஹவு மெனி ஆஃப் யூ திங்க் 11 labs இஸ் சூப்பர்? வாவ், 11 labsல இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்றது நீங்க எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க? சூப்பர், நைஸ் நைஸ். ஓகே, ஸோ மற்ற டேப்ஸ்ல ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் நான் ஒரே ஒரு சின்ன டிப் சொல்றேன். உங்களோட சிஸ்டம்லயோ லேப்டாப்லயோ நீங்க நிறைய ஏஐ ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க லேப்டாப்போட சிபியூ ஃபேன் வந்து ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ அது ஒரு பயங்கர வென்டிலேஷன், ஒரு ஏசி ரூம்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு தடவையும் ஒரு ஏஐ வந்து நீங்க இன்டெகிரேட் பண்ணும்போதும் ஓப்பன் பண்ணும்போதும் பயங்கரமான எனர்ஜி அண்ட் டேட்டா வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க. ஃபைன். இப்போ நம்ம மனுஷ் வந்து பார்க்க போறோம். அண்ட் சங்கீதா மேம், இன்னும் எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கு? இன்னும் 1 hour இருக்குங்களா? ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, மனுஷ் ஒரு அறியப்படாத ஒரு பொக்கிஷம். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு மனுஷ் பத்தி தெரிஞ்சிருக்கு? ஆமா சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றது யார் யாரெல்லாம் சொல்றீங்க? வெரி நியூ டு மீ. ஓகே, மனுஷோட என்ன பண்ணு சைல்ட் ஷோ நீங்க இங்க பார்க்க முடியாது. கேன் யூ ரன் கூகுள் ஆட்ஸ் ஃபார் மீ அப்படின்னு தான் நான் உனக்கு கொடுத்தேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஹவு டு கிரியேட் அ வைரல் எட்டெக். நான் வந்து ஒரு எட்டெக் வச்சு ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம், நிறைய வீடியோஸ் பண்ணணும். நான் அதுகிட்ட சிம்பிளா கேட்டேன், 90 நாள் எனக்கு ஒரு வீடியோ கேலண்டர், வீடியோ கிரியேஷனோட கேலண்டர் வேணும். அதுல என்னென்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னோட ஃபர்ஸ்டோட இதுல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்வலா நான் ஷேர் பண்ண மாட்டேன், பட் ஐம் வெரி டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்காக நான் ஷேர் பண்றேன். என்னோட ப்ராம்ப்ட பாருங்க. ஐ வாண்ட் டு கிரியேட் அ கண்டென்ட் ஃபார் நெக்ஸ்ட் 90 days which I address பேரண்டோட ஃபியர், கன்சர்ன்ஸ், டவுட், அவங்க மைண்ட்ல இருக்க மித்து, ஓகே, இண்டஸ்ட்ரி which I deal with, இதெல்லாம் நான் பண்றேன். நான் என்னென்ன கோர்சஸ் பண்றேன்றதை கொடுத்துட்டேன். ஜெனடிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் பண்றேன், ஸ்டூடெண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். எனக்கு என்னென்ன வேணும், ஒரு எக்ஸலா ஃபார்மேட் வேணும், ஸ்ட்ராங் ஹூக் இருக்கணும். ஏன்னா இந்த ஹூக் தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா இப்போ இந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணவங்க எதையா போட்டு உடைப்பாங்க. இப்ப இந்த டம்ளர் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இதை போட்டு உடைப்பான். உடச்சோட நம்ம என்ன பண்ணுவோம், என்னப்பா உடைக்கிறான்னு நிப்பாட்டிடுவோம். அதான் ஹூக். ஓகே, அந்த ஹூக் இருக்கணும். நல்ல ஒரு சிடிஏ, கால் டு ஆக்ஷன். ஃபாலோ பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, உங்க சொத்தை என் பேர் எழுதி வைங்க. இதெல்லாம் தான் என்ன பண்ணும், நம்ம வந்து போட்டு அவனை வந்து நம்மளை வந்து சாட் பண்ண வைக்கணும். ஓகே, அண்ட் பெர்ஃபெக்ட் டாபிக் இன் தி மிடில். நல்ல ஒரு கண்டென்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹூக்கு, மீட்டு, சிடிஏ. இப்ப இப்படிதான் மீட், சதை அப்படின்னு சதை, அந்த குழு சதைன்னு சொல்றாங்க, மீட்டுன்னு சொல்றாங்க. அதுதான் அங்கதான் உங்களோட மொத்த பிசினஸ் அடங்கியிருக்கு. இல்ல நீங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் வச்சிருக்கீங்கன்னா அதை அங்கதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விச் வில் ரீச் மோர் தென் மில்லியன் வியூஸ். ஓகே, அண்ட் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, என்கிட்ட எதனால கேட்டுருப்பா, ஆஸ்க் நீ என்கிட்ட எதனால கேட்டுட்டு நீ முடிவிடு அப்படின்னு சொன்னோன்னே யூ ஒன்ட் பிலீவ் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு 2500 பே பண்ணியிருப்பேன் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸல் எடுக்கிறதுக்கு. ஆனா இதே கன்சல்டேஷன் வெளியே ஒரு ஏஜென்சி எனக்கு கொடுத்தாங்கன்னா மினிமம் ஒரு 20,000 என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் யூ கோ ஹியர் அண்ட் அது கேட்குது வாட் ஏஜ் குரூப், கம்பெனி என்ன பிளாட்ஃபார்ம்ல நீ இது பண்ற, உங்க கோல் என்ன, நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஓகே, எல்லாத்தையுமே பொறுமையா அதுக்கிட்ட பேசுறேன். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓகே, அது எல்லாத்தையுமே என்கிட்ட கேட்குது. ஓகே, வாட் இஸ் இட் பேரண்ட் அப்ஜெக்ஷன். ஓகே, ரோபோட்டிக்ஸ் வேற ஃபர்ஸ்ட் லெட் இப்போ அது பாருங்க, இட் இஸ் ரெகனைசிங் மீ as a தமிழ்நாடு பர்சன். ரோபோட்டிக்ஸ் வேற ஃபர்ஸ்ட் லெட் இம் பாஸ் 10th. இதான் ஜென்ரலா ஒரு பேரண்டோட கொரியா இருக்கும். ஓகே, எல்லாம் பெரியவங்களுக்கு, நாட் ஃபார் கிட்ஸ். இந்த வார்த்தையும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் கொடுக்குறேன் கோர்சஸ். நாங்கள் என்னென்ன பண்றோம்னு நான் என்ன பண்றேன், இன்புட்டா கொடுக்கும்போது இட் இஸ் டேக்கிங் அண்ட் ஹியூஜ் இன்புட் ஃப்ரம் மீ. இப்படி நீங்க நினைக்கலாம், சார் நான் இதெல்லாம் கொடுக்குறேன். ஓகே, அப்படி பிசினஸ் இதெல்லாம் டேட்டாலாம் மேல போகுது, வெளியே போகுது. பிசினஸ் பண்ணாலே வெளியே சொல்றதுக்கு தானே பிசினஸே பண்றோம். ஓகே, அப்ப என்ன பண்ணிக்குது, எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கிட்டு இட் இஸ் ஸ்டார்டிங் இட்ஸ் ஓன் ரிசர்ச். And I'll tell you, my dear friends, it is not like ChatGPT. Manus is more into a research based. ஒரு Grok, Perplexity, Gemini, ChatGPT எல்லாம் கலந்து ஒரு ஆப்பா பண்ண முடியும் அப்படின்னா அதான் மனுஸ். அதனால ரீசெண்டா மெட்டா வந்து மனுஸ் என்ன பண்ணாங்க, கீழே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு,
ஐ ஹவ் கனெக்டட் மை ஆப்ஸ் டு இட். மெட்டாவோட பிசினஸ் சூட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் ஆடட் டு இட். ஓகேங்களா, அது பாருங்க. இட்ஸ் கிரியேட்டிங் மீ ரிசர்ச் கோர் சர்வீசஸ் என்னன்றதை பார்த்துட்டு வைரல் ஹூக் என்ன ரிசர்ச் பண்ணுது, ரிசர்ச் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி, ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதுவே எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸல் வர்றதுக்கு. இந்த பர்டிகுலர் எக்ஸல் நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் ரியலி ஸ்டாண்ட். ஐ ஷோ யூ தி எக்ஸல். ஸ்கிரீன் தெரியுதா? எக்ஸல் தெரியுதா உங்களுக்கு? ஹோப் யூ கேன் ஏபிள் டு see the எக்ஸல். ஓகேங்களா, ஃபைன். அங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து கலர் பண்ணி மாடிஃபை பண்ணி எனக்கு 90 நாளோட கண்டென்ட் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்கு. அண்ட் கண்டென்ட்டோட சம்மரியும் கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம எதை பத்தி பேசுறோம்? சம்மர் கேம்ப் பிரைசிங், ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க பாருங்களேன், அதோட ஓப்பனிங் பாருங்க. இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் எனக்கு நம்பவே முடியல. நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். உங்க சைல்டு இந்த சம்மர் பப்ஜி விளையாடிட்டு இருப்பாங்க, இல்ல ஃபியூச்சர் பில்ட் பண்ணுவாங்களா? நல்ல ஸ்ட்ராங்கான ஹுக். ஒரு பேரண்ட் இதை பார்த்தோன்னு என்ன பண்ணுவாங்க? ஏய் ஆமாப்பா, இவனு உட்காந்து இப்ப ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளையாண்டு இருக்கான், இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு நிப்பாட்டுவாங்க. அப்புறம் எனக்கு பாடிக்குள்ள வருது. எவ்ரி சம்மர் லேக் ஆஃப் கிட் வேஸ்ட் 60 days ஆன் மொபைல் கேம்ஸ் அண்ட் டிவி. ஆனா ஸ்மார்ட் பேரண்ட்ஸ் வேற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அரௌண்ட் 15 நாள் டெய்லி 3 மணி நேரம் உங்க சைல்டு. இப்ப இந்த மாதிரி சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, பட் தட் இஸ் நெக்லிஜிபிள். நம்மளால ஹியூமன்ஸ் ஈஸியா ஃபைன் பண்ணிக்க முடியுது. ஓகே, சுதந்திரமா ஓகே ஒரு ரோபோட் பில்ட் பண்ணுவாங்க, ட்ரோன் ஃப்ளை பண்ணுவாங்க, 3D பிரிண்டிங் கத்துப்பாங்க. இந்த 45 ஹவர்ஸ் அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணோம். ஓகே, நான் சரண் 7 இயர்ஸ்ல 2000 குழந்தைங்களை பயன் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இந்த சம்மரை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி சொன்னா அந்த வீடியோ ரீச் ஆகுமா ஆகாது? இங்க நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னா வைரல் ஆகுறது கிடையாது. ஓகே ஓகே, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ். ஓகேங்களா, அப்ப இங்க கவனிங்களேன். இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதுவே என்ன பண்ணிடுச்சு. சிடி என்னது, ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னது, எந்த பிளாட்ஃபார்ம், இதுக்கு என்னென்ன வீடியோ யூஸ் பண்ணணும், ஹேஷ்டாக் என்னது, இவ்வளவு தூரம் எனக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இட் ஹஸ் கிரியேட்டட் மீ யூசிங் இன்புட்ஸ் which I have given. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு இவ்வளோ. இதுலயே நிறைய விஷயம்ஸ் இருக்கு. இப்ப நான் லைட்டா காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஒரு இது பாருங்களேன். இது வந்து ஐ கோ பேக் டு திஸ். இதுலயே மனுஸ்லயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. மனுஸ் லைட் இருக்கு, மனுஸ் 1.6 இருக்கு, மனுஸ் மேக்ஸ் இருக்கு. மனுஸ் மேக்ஸ் ஹையஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து யூஸ் பண்ணது. இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க போயிட்டு யூசேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கூகுள் ஆட்ஸும் ரன் பண்ணேன். 650 கிரெடிட்ஸ் எதுக்கு போயிருக்கு பாத்தீங்களா? கூகுள் ஆட்ஸும் என்டையர் கூகுள் ஆட்ஸ ஒரு 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 கேம்பெயினை வெறும் மனுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணேன் ஐ ஹவ் கிரியேட்டட். அது என்ன பண்ணுதுன்னா, இஃப் ஐ சே இட் வில் பி வெரி ஷாக்கிங். மனுஸ் கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வச்சுக்கிறது தெரியுதா? மனுஸ் கம்ப்யூட்டர். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதோட யூசர் நேம் லாகின் ஐடியை மட்டும் கொடுத்தா போதும். இட் இஸ் கிரியேட்டிங் மனுஸ் கம்ப்யூட்டர். அந்த மனுஸ் கம்ப்யூட்டர் ரன் ஆகுது நம்மளோட பேஜஸ் ஃபுல்லா. ஆட்டோமேட்டிக்கா அதை டேக் ஓவர் பண்ணிக்குது கண்ட்ரோல. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க பாருங்களேன், நான் இது என்னோடலாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஐ வெரி ஓப்பன். இப்போ நான் கொடுக்குற மாதிரி எல்லாரும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து என்னோட பிசினஸ் ஏஐ யூஸ் பண்ணி பில்டே பண்றேன். ஸோ அதனால ஏஐ கிட்ட கொடுக்குறதுல எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, முன்னாடிலாம் அந்த வெப்சைட் டெவலப் பண்றவங்க ஒரு கஷ்டம் வந்திருக்கும். முன்னாடி டேட்டா கிட்ட தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லா டேட்டாவுமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. ஓகே, மனுஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம், நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து யூ கேன் கிரியேட் யூசிங் மனுஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா ரன் கூகுள் ஆட்ஸ். ஒரு என்டையர் கூகுள் ஆடை எனக்காக ஒரு கேம்பெயின்ல என்ன பண்ணுச்சு, எனக்காக ரன் பண்ணி கொடுச்சு. எவ்வளவு கன்வர்சேஷன்ஸ் பாருங்க. சைட் லிங்க்ல இருந்து ஆரம்பிச்சு, பேக் லிங்க்ல இருந்து, டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எவ்வளவு கன்வர்சேஷன். ஜஸ்ட் நான் கேட்ட ஒரே கேள்வி, கேன் யூ ரன் கூகுள் ஆட்ஸ் ஃபார் மீ? எஸ் ஐ டு. நான் ஜஸ்ட் அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தேன். கிளிக் கண்டினியூ, அவ்வளவுதான். அதோட வேலையை என்ன பண்ணிடுச்சு, அது வாட்டர் ஆட்ஸ் வந்து எனக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு என்டையர் கேம்பெயின், கூகுள் ஆட்ஸோட கேம்பெயினை, பெஸ்ட் கேம்பெயினை எனக்கு என்ன பண்ணி கொடுத்துச்சு, ரிசல்ட்ஸை ரன் பண்ணி கொடுத்துச்சு. இதே அந்த ஆடை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஜென்சி எனக்கு மினிமம் மாசம் ஒரு 7,000 ரூபாயில இருந்து ஒரு 70,000 வரைக்கும் கூட என்ன பண்ணுவாங்க, எனக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நிறைய ஆப் என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். உங்க என்டையர் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், என்டையர் கம்ப்யூட்டரை உங்களால என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃபைல ஜெனரலா தேடுற விதமே என்ன ஆயிரும், மாறிடும். ஓகே, அதே மாதிரி கூகுள் டிரைவோட இன்டெகிரேட் பண்ண முடியும். நிறைய ஆப்ஸோட ஃபிக்மாவோட இன்டெகிரேட் பண்ண முடியும்.
அதே மாதிரி இங்க கவனிச்சோம் அப்படின்னா யூ ஹாவ் சம்திங் கால் ஆப்ஸ். கனெக்டர்ஸ் சொல்றாங்க. இவங்க பேர் வந்து கனெக்டர்ஸ். உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலே நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ரீல் வைரல் ஆகும், எந்த காம்படிட்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் என்ன பண்ணுது உள்ள கொடுத்தது. அதுக்கு ஒரே ஒரு இது வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து பிசினஸ் ப்ரொஃபைலா இருக்கணும், இல்ல வந்து கண்டென்ட் கிரியேஷன் ப்ரொஃபைலா என்ன பண்ணணும் இருக்கணும். உங்களோட மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, ஆட்ல ஏதாவது தப்பு இருக்கா, இந்த ஆட் ரீச் ஆகுமா ஆகாதா, இல்ல உங்க வெப்சைட் டவுன்லோட் அவங்க இது பண்ணிக்கலாம். எல்லாம் anything. உங்க உங்க கேலண்டரை மேனேஜ் பண்றதுல இருந்து, கூகுள் டிரைவ் மேனேஜ் பண்றதுல இருந்து, ஓகே உங்களோட சிஆர்எம்ல இருந்து, ஓகே பிக்கப்ல இருந்து, ப்ராஜெக்ட் பிக்கப்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தே ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர ஆட்டோமேட்டட் டூல். நான் நெக்ஸ்ட் டைம் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது சொல்றேன். பிசினஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேபால் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் கேன்வா இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா எப்படி நீங்க இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னா எவ்ரி மார்னிங் 5 AM என்னோட பிசினஸோட லோகோ வச்சு ஒரு 5 AM போஸ்ட் ஒன்று வரணும் அப்படின்னு நீங்க மனோஜ் கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா டெய்லி காலையில 5 மணிக்கு என்ன பண்ணிடும் உங்களுக்கு கொடுத்துரும். இல்ல லிங்க்டின் போஸ்ட் எழுதுறீங்க, டெய்லி காலையில 7:55 எனக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட் எனக்கு இதை பத்தி வரணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுத்து நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு போய் அங்க பேஸ்ட் பண்ணா போதும். இல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் வெல்கம் மெசேஜ் ஆகட்டும், இல்ல வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க மெயில் பண்ணணும், கரெக்டா 25ஆம் தேதி காலையில 8 மணிக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் போகணும். நீங்க ஷெட்யூலும் பண்ணலாம் ஜிமெயில, இல்ல மனோஸ்ல இருந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து தாராளமா வந்து அனுப்பிச்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மனுஸ் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆப். ஜிமெயில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, டிராஃப்ட் ரிப்ளைஸ், சர்ச் இன்பாக்ஸ் அண்ட் சம்மரைஸ் இமெயில் த்ரெட்ஸ் இன்ஸ்டன்ட்லி. இந்த சம்மரைஸ் இமெயில் த்ரெட்ஸ் அப்படின்னா நீங்க ஜென்ரலா இமெயில்ஸ் வந்து நிறைய குமிஞ்சு கிடக்கும். உங்களால அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ண தெரியாது, அது கூட என்ன பண்ணி கொடுக்கும், மனுஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஓகே அண்ட் மனுஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ஆப் தான். இப்போ வரைக்கும் அதோட இப்போ சாட் ஜிபிடி மாதிரி புரிதல் டக்குன்னு வந்துருமான்னு கிடையாது. இதுல ஒரு ஏஐ இன்தூசியாஸ்டிக்ஸே வந்து நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு மினிமம் காஸ்ட்ல நீங்க பே பண்ணி ஒரு சில டோக்கன்ஸ் வந்து ஈஸியா வருது. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா they have integrated with டெலிகிராம். முன்னாடி வந்து சாட் ஜிபிடி வந்து வாட்ஸ்அப்ல இன்டெகிரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதோட யூசேஜ் வந்து இப்போ நிறைய கிளாஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூ கேன் இன்டெகிரேட் திஸ் மனுஸ் வித் டெலிகிராம். டெலிகிராம்ல எப்படி உங்களுக்கு ரிப்ளை வருதுன்றதை நான் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த பேட்ச் வந்து ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இங்க இருக்க 31 பேர்த்துக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை நீங்க வந்து இன்னைக்கு செஷனோட முடிக்காம ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. ஏன்னா என்னதான் டிஜிட்டல்லையோ இல்ல வெளியே வேற எங்கேயுமே நீங்க நிறைய ஆப்ஸ் நீங்க கத்துப்பீங்க, நல்ல நோட்ஸ் எடுப்பீங்க, நிறைய பேர் எழுதி வைப்பீங்க. இப்ப சங்கீதா மாமா இந்த பிபிடியோ இல்ல லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. வாங்கினோடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மறந்துடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஓகே கண்டிப்பா ஒரு ஒரு ஆப்பையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்து ஓ இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா, அப்பதான் உங்களுக்கு நாளை பின்ன ஏதோ ஒரு நீடு வரும்போது இந்த நீடுக்கு இந்த ஆப் தான் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். ஓகே நான் ஷோ யூ. நான் ஷேர் தி ஸ்கிரீன். இந்த மாதிரி வரும். Hope you can see my screen. Yes, welcome to Manus. ஓகே என்ன பண்ணும், இப்ப நான் சொல்றேன் இனிமேல் என்னை பாஸ்ன்னு கூப்பிடு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எனக்காக பண்ணி கொடுக்குமா. ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ, ஒரு கேலண்டர் புக்கிங்ல இருந்து, ஒரு கால் கிளியர்ல இருந்து, ஒரு மெசேஜ்ல இருந்து, டாக்குமெண்ட் ரைட்டிங்ல இருந்து எல்லாமே இந்த மனுஸ் என்ன பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ யூ ஆர் நவ் ஒன் மனுஸ். ஓகே இப்ப நான் ரிப்ளை பண்றேன், ஹாய். இப்போ என்கிட்ட கிரெடிட்ஸ் இல்லை ஏன்னா எல்லாமே பர்ன் பண்ணிட்டேன். ஓகே பட் நீங்க பாருங்க அதோட ரிப்ளை எப்படி. ஹே பாஸ், வாட்ஸ்அப் லெட் மீ நோ ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ. கேன் யூ புக் அன் அப்பாயின்மெண்ட் ஆன் லெட்ஸ் சே கிரீன் ட்ரெண்ட்ஸ் திருநகர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்றேன். சி சம்டைம்ஸ் ஏஐ வந்து நம்மளை தூக்கி விடும், காலை வாரி விடும். ஓகே ஸோ பார்க்கலாம் அது எப்படி பண்றதுன்ட்டு. ஓகே ஸோ unfortunately I'm not able to book appointments salons or local business at Green directly. I don't have a booking system. Okay, you can book through Green Trends website. Okay, and can you give me the contact number? ஏன் இது பண்ண முடியல அப்படின்னா you should integrate your computer or your Google Calendar. இது ஏதாவது ஒரு இன்டெகிரேஷன்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஓகே சி கான்டாக்ட் நம்பர் என்ன பண்ணுது பண்ண முடியுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட், இனி நெக்ஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல கூகுள் குரோம் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது, எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஆப் இருக்கும் உங்க போன்ல. அந்த ஆப் கிட்ட நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அது ரிப்ளை பண்ணும்.
கேஸ் புக் பண்ணி கொடுக்கும், படம் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கும், ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கும். அதான் ஏஜென்ட்ஸா மாறப்போகுது. இந்த மாதிரி எவ்வளவு உங்ககிட்ட பணம் இருக்கோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க வாங்கி வந்து உள்ள வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை என்ன ஆகும், நடக்கும். அதான் நடக்க போகுது. நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு ஃபோன், ஒரே ஒரு ஆப். கால் பண்ணு அப்படின்னா கால் பண்ணும். எனக்கு அந்த மீட்டிங் ஜாயின் பண்ணு அப்படின்னா மீட்டிங் ஜாயின் பண்ணும். ஓகே, அது உங்க கேலண்டர் ஈவெண்டா இருந்தா, இல்ல வந்து டாக்டர் விசிட், எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கும். பின்னாடி அது வேலை பார்த்துட்டு இருக்கு எனக்கா. இதெல்லாம் தான் ஏஐ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஒர்க் பண்ணீங்க. இன்னும் ஒரே ஒரு ஆப் இருக்கு. ஏன்னா இந்த ஆப் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆப் பார்த்தா ரொம்ப சப்பையா தெரியும் அந்த ஆப். ஓகே, ஆக்சுவலா அந்த ஆப் பாவம், நான் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். ஐ கோ வித் தட். ஓகே, அந்த ஆப் பேர் வந்து பிக்ஸ்வர்ஸ். picsworks.ai. இது வந்து ஒரு இமேஜ மோஷனபிள் வீடியோவா கன்வெர்ட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து யூ கேன் ஏபிள் டு டு இட். இதோட பெரிய யூஸ் கேஸ்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி 11 லேப்ஸ் அண்ட் சர்வம்லேயே பார்த்தாச்சு. பட் இது எப்படி நாங்க யூஸ் பண்ணிருக்கோன்றதை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க நிறைய பார்ப்பீங்க. சித்திரை திருவிழா வந்துருச்சு அப்படின்னாலே இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப கேஷுவலா என்ன ஆயிட்டு இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது இது வந்து நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, சொன்னா நம்ப மாட்டேன். இப்போ இந்த வந்து நான் கிரியேட் பண்ணி ஒரு இமேஜ்ல இருந்து நான் இந்த வீடியோ என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா. இந்த வீடியோ, இந்த வீடியோ தான் பாருங்க. இதுக்கு நீங்க வாய்ஸ் ஓவர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட் ஃப்ரம் 11 லேப்ஸ் சர்வம்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்க, இது சம்மர் கேம்புக்கு பண்ணது. ஸோ ஒரு போஸ்டரை, ஒரு 2D இமேஜ ஒரு வீடியோ என்ன பண்ண முடியும், உங்களால கிரியேட் பண்ண முடியும். இது சும்மா பண்ணியா கிரியேட் பண்ணது. டோன்ட் மைண்ட் தி டான்ஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். ஓகே, அதே மாதிரி ஒரு இமேஜ்ல வந்து ஒரு டிராகன் ஆட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு புதுமையா ஒரு விஷயங்களை ஆட் பண்ணணும், தேர்ட் பர்சன் உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும். இப்ப இந்த டிராகனை நான் அப்படியே மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஐ ஷோ யூ சம் எக்ஸாம்பிள் ஆல்சோ. இப்ப எதுவுமே நாங்க இதுல பண்ணோம். ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய வந்து அப்லோட் பண்ணி அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ நிறைய நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இறந்து போனவங்களை வந்து லைவா கொண்டு வர வைப்பாங்க, நடந்து வர்றது, அவங்க வந்து இந்த பர்த்டே மேரேஜ் விஷயஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பண்றது வந்து யூசிங் திஸ் திங் தான். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு 850 rupees வரும். டோக்கன்ஸும் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். இதுல நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க பாருங்களேன். நீங்க நிறைய பாக்குற இன்ஸ்டாகிராம்ல வர வீடியோஸ் வந்து they have been making using this only. ஓகே, அண்ட் நீங்க கேம்ஸ் இதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி கமர்ஷியல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் தட் இன்டு ஒன் இமேஜா என்ன பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நீங்க இந்த ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இட் வில் ரியலி ஹெல்ப். இந்த பாக்கெட் ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க எடுக்கணும்னா மினிமம் 3 to 5 lakhs ஆகும். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும்னா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு யூஸ் அவுட் ஆஃப் இட். அண்ட் நிறைய இந்த ஒரு இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து இமேஜ் வந்து வீடியோவா என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுறது. ஸோ இதெல்லாம் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட் ஃபார் யுவர் இன்ஸ்டாகிராம் பர்பசஸ் அண்ட் யூ கேன் ஃபார் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பசஸ் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து தாராளமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பிக்ஸ்வர்ஸ். நீங்க தயவு செய்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் என்னோட லிமிட்ஸ்லாம் நான் முடிச்சதுனால ஐ குடன் ஏபிள் டு கிவ் அன் லைவ் டெமோ அவுட் ஆஃப் இட். மேபி ஒன்னு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஷோ யூ. ஜஸ்ட் ஏதோ ஒரு இமேஜ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் இட். ப்ராம்ப்ட் எப்படி கொடுப்பீங்க? எஸ், ஓகே, ஐ ஷோ யூ சார். இப்போ இந்த ஏதாவது ஒரு இந்த பொம்மை எடுத்துக்கலாம். இந்த பொம்மை வந்து அப்லோட் பண்ணிட்டு, சரி நல்லா கவனிச்சுக்கோங்க சார். எந்த ஒரு ஏஐக்கும் நீங்க இன்னொரு ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கேட்கலாம். எப்படி வந்து ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஏஐ எப்படி வேலை வாங்கணும் இன்னொரு ஏஐக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோ டு ChatGPT, கிரியேட் அ ப்ராம்ப்ட் ஃபார் பிக்ஸ்வர்ஸ் AI. ஓகே, டு கிரியேட் டு சேஞ்ச் தி 2D image doll into dancing doll. இது நான் கொடுக்குறேன் சார். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். எனக்குலாம் பாதி இங்கிலீஷ் மறந்தே போயிடுச்சு சார். எல்லாம் அந்த ஆட்டோ கரெக்ஷன் ப்ராம்ப்டிங் வந்ததுலேருந்து பாருங்க, எவ்வளோ அழகா ப்ராம்ப்ட் கொடுக்குது பாத்தீங்களா.
இதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணுவேன். ஐ கோ டு பிக்ஸ்வர்ஸ் போயிட்டு இந்த இமேஜ் சூஸ் பண்ணுவேன், கன்ஃபார்ம் கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன், இந்த ப்ராம்ப்ட் கொடுப்பேன். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா என்னோட அவைலபிள் கிரெடிட்ஸை விட தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த வெர்ஷன்ஸ் நான் ஏதாவது கம்மி பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்குறேன் நான். எதுவுமே பண்ண முடியல. இல்லை குவாலிட்டி கம்மி பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே 20 கிரெடிட்ஸ் தான் ஆகுது. ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் கிரியேட் ஃபார் மீ. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்ககிட்ட கிரெடிட்ஸ் இல்லைன்னா அந்த ஆப் சும்மா நீங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும். எப்படி வந்து நம்ம தியேட்டருக்கு போயிட்டு பாப்கார்ன் இல்லாம உட்காந்துருப்போம்ல பக்கத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கிரெடிட்ஸ் இருந்தாலும் ஒரு ஆப் வந்து ஆப்பா இருக்கு. அண்ட் ரொம்ப சிம்பிள் சார். இஃப் யூ ஆர் யூசிங் அ ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் எனி ஏஐ ஆப் தென் யூ யூசிங் அ வெரி லேமஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தட். ஓகே, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த அனிமேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு அனிமேட்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா மினிமம் 1 மாசம் ஆக்குவாரு. மினிமம் ஒரு 20,000 to 40,000 பில் போடாம என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. இப்போ உங்க லோகோல ஒரு ஆள் இருக்காங்க. அந்த அந்த ஆள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனபிள் பண்ணணும்னா அந்த லோகோ நீங்க ஆட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் எடுத்து போட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இத்தனை வருஷம் நின்றுட்டே இந்த ஒரு ஆள் வந்து என்ன ஆயிடுவாரு, பேச ஆரம்பிச்சிருவாரு. இது ப்ராம்ப்ட்டுமே நான் ரொம்பலாம் யோசிக்கல. சாட் ஜிபிடி போனேன், எனக்கு என்ன வேணுன்றதை கொடுத்தேன், அதை கொடுத்துச்சு. நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டேன், போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் இது. இமேஜை நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து picsverse.ai. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தே ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வி கோ ஃபார் read.io. read.io வந்து நம்மளோட சேர்மன் சார் சொன்ன ஒரு ஆப் வந்து read.io. இது வந்து ஒரு நிறைய எடிட்டிங் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க வந்து பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், இல்ல வந்து ஹெட் ஷாட்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்க, இல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு கேன்வா மாதிரி. கேன்வா எப்படி வந்து இமேஜஸ்க்காகவோ அதே மாதிரி v.io வந்து ஃபுல் ஃபார் வீடியோஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஹெவிலி பிரைஸ். நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே இது வந்து கொஞ்சம் ஹெவிலி பிரைஸ் தென் எனி அதர் ஒன். 1,200 rupees ஆகும். பட் ஒரு வீடியோ எடிட்டர் நீங்க வேலைக்கு வைக்கிறது தாண்டி என்ன ஆகும், ரொம்ப நல்லாவே வந்து வரும். இதுல நீங்க பார்த்தோம் அப்படின்னா 1 minute. இதுல வந்து நீங்க நிறைய ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் வீடியோஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஏபிள் டு கிரியேட். இப்போ இது வந்து உங்களால ஒரு ஹெட் ஷாட்ஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு அவதார் வேணும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வெறும் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் ஆட் ஃபார் காஃபி பிராண்ட். இப்படி கொடுத்தீங்கன்னா இது உங்க ப்ராடக்ட் என்ன வேணா இருக்கட்டும், சம்மர் கேம்ப் ஆகட்டும், இல்ல ஒரு பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், அதுவே வீடியோ என்ன பண்ணும், கிரியேட் பண்ணி கொடுக்கும். பிளஸ் சப்டைட்டில்ஸ் ஆட் ஆயிடும் வித் ஸ்கிரிப்டோட. நீங்க ஸ்கிரிப்டும் கொடுத்து பண்ணலாம். ஸ்கிரிப்ட் எங்க இருந்து எடுக்கணும்னா அகைன் சாட் ஜிபிடில போயிட்டு சீன் 1, சீன் 2, சீன் 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் இட் கிரியேட். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன்றதுனால அவ்வளவு ஸ்பீடு என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், இது ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம இன்னைக்கு சர்வம் பார்த்தோம். சர்வம்.ai 11 லேப்ஸ்லயே வந்து 2 கேட்டகரி பார்த்தோம். ஒன்று வந்து கிரியேட்டிவ், இன்னொன்று வந்து ஏஜென்ட் வீடியோஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ பாருங்க, ஐ யூஸ் டு பி தட் பர்சன் ஹூ கிட் ஸ்னூஸ்ட். அதுவே பாருங்களேன், ஒரு 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 ஸ்டோரி லைன் என்ன ஆயிடுச்சு, ரெடி பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, காஃபி ஸ்விட்ச் ஆனதுனால அதுவே எடுத்துச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் ஜென்ரேட்டிங் பர்பஸ்ஃபுல் வீடியோ. இப்போ நீங்க இந்த ஸ்கிரிப்டை கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்களா மனுஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு. என் ஸ்கிரீன் தெரியுதா? ஹியர் யூ கோ பாஸ், ஹியர் ஆர் தி டீல்ஸ் ஆஃப் ரீட்டர்ன்ஸ் இன் திருநகர் மதுரை. ஓகே, என்ன அட்ரஸ் முதற்கொண்டு என்ன பண்ணிடுச்சு, கொடுத்துச்சு. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிடுச்சு, சொல்லிக்கிச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்க முடியும், ஒரு மனுஸை வந்து யூ கேன் ஏபிள் யூஸ். மனுஸ் வந்து டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணலாம், மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், வெப் ஆப்பாவும் நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தா இன்னும் ஐயோ அவ்வளவு ஹெல்ப்ஃபுல் ஆகும் சார், நிறைய விஷயத்த மறந்து போறேன், மனுஷ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆளு இருந்தா எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க. மனுஷா உங்களோட பிஏவா நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்க பிஏவும் அதோட சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் டபுள் ப்ரொடக்டிவா என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து வரும்.
இதனாலதான் நிறைய ஏஐ வந்து நிறைய பேரோட வேலை எடுக்க போறதுன்னு சொல்றது எதுக்குன்னு புரியுதா? இப்ப நம்ம பார்த்ததே வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், வீடியோ எடிட்டர், பிஏ, நிறைய பேரோட வேலை என்ன, ரிசப்ஷனிஸ்ட், ஓகே, மேனேஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரோட வேலை என்ன பண்ணுது, இதுவாகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேலையை வந்து மாற்றணுன்றது கிடையாது. நமக்கு கீழே இல்ல நம்மளோட வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இதுக்கு எக்யூப் பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் யூசிங் திஸ் எஃபெக்டிவ்லி அப்படின்றத பார்க்க முடியுது. கடைசியா இன்னும் அந்த வீட்.ioட அந்த வீடியோ பார்த்துட்டோம்னா வில் பி ஓவர். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, வீடியோ எடிட்டர் ஜஸ்ட் ஒரே ஒரு லைன், கிரியேட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் காஃபி. அதை எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணி பாருங்க. லோட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல I used to be that person who'd hit snooze 3 times, dragging myself out of bed like a zombie. Then I switched to this coffee. First sip, I actually felt the difference. இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து 11 லேப்ஸ்ல கொடுத்துட்டு தினமும் காலையில அலாரம் அடிக்கும் போது பயங்கரமா அந்த ஸ்னூஸ் கிட்ட அனுப்பிச்சுட்டே இருப்பேங்க. பேய் மாதிரி தூங்குவேன். பட் எப்போ நான் இந்த காஃபி கன்வெர்ட் ஆனேனோ அப்பவே என்னோட அந்த ஸ்னூஸ் பட்டன் ஹேபிட் ஃபுல்லா போயிடுச்சுங்க. அந்த காஃபியோட ஸ்மெல் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டுக்கு ஒரு வீடியோ என்ன ஆயிடுச்சு, ஈஸியா வந்துருச்சு. சக்தி சங்கீதா மேமோட வேலை இப்போ டிஜிட்டலோட பில்லர் அவங்கள யாராலையும் அசைக்கவே முடியாது. கடைசியில் என்ன ஏன்டா இன்வைட் பண்ணணும்னு மேம் யோசிக்க வச்சிருவீங்க போலயே. ஓகே, ஸோ புரிஞ்சதா? ஸோ அந்த V.ioல உங்களால ஒரு 1200 rupees நீங்க ஒரு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா குவாலிட்டி வீடியோஸ் வித் ஸ்கிரிப்டோட என்ன பண்ணிக்க முடியும், உங்களால எடுத்துக்க முடியும். அந்த ஸ்கிரிப்டை நீங்க எங்க இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா ChatGPT இருந்து எடுத்துக்க முடியும். இல்ல வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு வேணும்னா 11 லேப்ஸ்ல இருந்தோ இல்ல Sarvam.ioல இருந்தோ என்ன பண்ணிக்க முடியும், உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் அதுல அந்த வீடியோல வர ஆர்டிஸ்ட் வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட் ஆகணும், எனக்கு ஃபாரினர்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் உங்களால என்ன பண்ணிக்க முடியும்னா யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச் இட். ஓகேங்களா? ஸோ by this I'm coming to a conclusion. Sarvam, 11 labs, Pixverse.ai, Veed.io இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மனுஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். இதோட ஒரு லிங்க்கையும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஷேர் பண்றேன். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எஸ், தேங்க்யூ சதீஷ் சார் ஃபார் புட்டிங் இட் குமுலேட்டிவ். ஹோப் இதுல ஏதாவது ஒரு 2-3 ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட அடுத்த ஆட் வந்துடுச்சு, இல்ல வந்து அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தலைவலி இல்லாம ஈஸியா ரெடி பண்ணிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு பிஏவா நீங்க வந்து மனோஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த செஷனோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சக்சஸா பாக்குறோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங் மீ பொலைட்லி. கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க யாருமே பெருசா லெஃப்ட் ஆகல அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஐ வில் ஹேண்ட் ஓவர் திஸ் செஷன் டு Sangeeta. Thank you so much. So we have question and answer session. Yes, ma'am. Please go ahead.